முதல் சம்பளத்தை வாங்கிக் கொண்டு உள்ளே நுழைந்தாள் சந்தியா. அம்மா, அப்பா இன்னும் வரலையா? வர்ற நேரம் தான் சந்தியா. என்னம்மா, ஏன் அப்பாவை கேக்குற? இன்னைக்கு நான் சம்பளம் வாங்கிட்டு வந்திருக்கேன் இல்லையா, அப்பா கையில அதை தர வேண்டாமா? நடராஜன் உள்ளே நுழைந்தார். என்ன சொல்றா குழந்தை? உங்க செல்ல பொண்ணு சம்பளம் வாங்கிட்டு வந்திருக்கா, அத உங்க கையில தான் தருவாளாம். ஏம்மா, அம்மா கையில கொடு, நானே அம்மா கிட்ட தான் தரேன். இல்லப்பா, முதல்ல நீங்க, அப்புறம்தான் அம்மா. சுமதி பெருமிதத்துடன் மகளை பார்த்தாள். அப்படியே இருக்கட்டும், எனக்கு பெருமைதாங்க. 2 பேரும் நிக்கிறோம், ஆசீர்வாதம் வாங்கிக்கோ சந்தியா. இருவர் காலிலும் விழுந்து பிறகு அப்பாவிடம் ஸ்வீட் பாக்கெட்டுடன் சம்பளத்தை தந்தாள். சந்தியா சமீபத்தில் பிடெக் படித்து முடித்துவிட்டு கல்லூரி கேம்பஸ் நேர்முகத்தில் ஒரு தனியார் நிறுவனத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்டு உடனே வேலை கிடைத்து விட்டது. பெரிய பதவி, எடுத்த எடுப்பில் 30,000 சம்பளம். கம்பெனி கார் வந்து அழைத்து போகும், கொண்டு வந்து விடும். அங்கேயே உணவு, குளிரூட்டப்பட்ட அறைகள், சொகுசான உத்தியோகம். நடராஜனுக்கு பெருமை பிடிபடவில்லை. என் மகளோட புத்திக்கு இதெல்லாம் குறைச்சல், அவ இன்னும் சாதிப்பா. நடராஜன் ஒரு வங்கியில் அதிகாரி, சொந்த வீடு, கார் எல்லாம் உண்டு. சந்தியா பிறந்த வேளைதான் அவருக்கு பதவி உயர்வு வந்து வசதிகள் பெருக ஆரம்பித்தன. சந்தியா ஒரே மகள், அப்பா செல்லம். அவள் கேட்ட எதையும் நடராஜன் மறுக்க மாட்டார். ரொம்ப செல்லம் கொடுக்குறீங்க, இது நல்லதுக்கு இல்ல, பெண் குழந்தை வேற. இந்த பாருமா, சலுகைகள்னால பிள்ளைங்க கெட்டு போறதா நினைக்கிறது தப்பு. என் மக விவகாரத்துல இதை நான் உடைச்சு காட்டுறேன். அதுதான் நடந்தது. சந்தியா ஒரு தப்பு தண்டா இல்லாமல் நல்லபடியாகத்தான் வளர்ந்தாள். அழகான பெண், ஒரு குறைபாடும் இல்லை. சந்தியா, நாளைக்கே உனக்கு ஒரு பேங்க் கணக்கு ஆரம்பிச்சு தர்றேன். இந்த சம்பளத்தை அப்படியே போட்டு உன் கை செலவுக்கு நான் தரேன். ஏன்பா, இது குடும்பத்துக்கு உபயோகப்பட்டுமே? வேண்டாமா, என் வருமானமே நம்ம 3 பேருக்கும் போதும். இதையும் கமிட் பண்ண வேண்டாம், கடன் எதுவும் இல்லாம தெளிவா இருக்கும். ஆமாண்டி, இந்த பணத்தை சேர்த்து வச்சா நாளைக்கு உன் கல்யாணத்துக்கு உதவும் இல்லையா? இரு சுமதி, என்ன பேசுற நீ? குழந்தையோட கல்யாணத்துக்கு அவ பணமா? அப்புறமா அப்பான்னு சொல்லிட்டு நான் எதுக்கு இருக்கிறேன்? என்னங்க நீங்க? சந்தியா உங்க மக, அவ பணம்னு பிரிச்சு பாக்கணுமா? ஆமா டாடி, இந்த இடத்துல அம்மா சொல்றதுதான் கரெக்ட். செல்லம்மா, நான் பிரிச்சு பாக்கலடா. உன்னை படிக்க வச்சு நல்ல வேலையும் வாங்கி தந்தாச்சு. உன் கல்யாணத்தையும் நடத்துற கடமை என்னோடது. இந்த சேமிப்பு உன் எதிர்காலத்துக்கு உதவட்டுமே. நல்ல புருஷனா அமைஞ்சாலும் இனிமே வர்ற காலத்துல ஒரு பொண்ணு தான் கால்ல நிக்கிற நிலைமை வந்தாச்சு, அதுதான் கௌரவம். சரி, யார் இப்ப கல்யாணம் செஞ்சுக்க போறது? நீதான். வேலையும் கிடைச்சாச்சு, உன் ஜாதகத்தை உடனே எடுத்துட போறோம். வேண்டாம், எங்க டேடிய விட்டு நான் போக மாட்டேன். ஒண்ணு செய், கல்யாணம் ஆனதும் உன் டேடியும் கூடவே கூட்டிட்டு போயிடு. ஏன் கூடாதா? எங்க அப்பாவை ஏத்துக்கிற ஆள் தான் எனக்கு புருஷனாக முடியும். அசடு மாதிரி பேசாத. டேடி, நான் சீரியஸா பேசுறேன். நம்ம வீட்டுல நான் சந்தோஷமா இருக்கேன். நான் யாரையாவது காதலிச்சேனா? ஏன், காதல் கூட உங்ககிட்ட இருந்து என்ன பிரிக்க கூடாதுன்னு தான். சரிடா கண்ணா, உள்ளூர் மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணத்தை செய்யலாம். தினமும் நான் உன்னை பாக்குற மாதிரி ஏற்பாடு பண்ணிடலாம். அது காலகாலத்துல நடக்கணுமா? தள்ளி போடக்கூடாது. எனக்கு பிடிக்கல, இப்ப எனக்கு பசிக்குது. வாங்க, எல்லாம் தயாரா இருக்கு. மூவரும் உள்ளே வந்தார்கள். சூடான சப்ஜி சப்பாத்தில் தட்டில் விழ நடராஜன் முதல் விள்ளல் எடுத்து சந்தியாவுக்கு ஊட்டி விட்டார். அவளுக்கு ஊட்டி விடாமல் அவர் சாப்பிடவே மாட்டார். சில நிமிடங்களில் சந்தியா உறங்கி விட்டாள். பாவம், படிச்சு வேலைக்கு போனாலும் என்னதான் வளர்ந்தாலும் இன்னமும் குழந்தையாவே இருக்கிறா. எனக்கு ரொம்ப கவலையா இருக்குங்க. எதுக்கு சுமதி? பெண் குழந்தைங்க பெத்தவங்க கிட்ட இவ்ளோ பற்றும் பாசமும் வைக்க கூடாது. அதனால என்னம்மா, நாளைக்கு வாழ போற இடத்துல எங்க டேடின்னு வாய்க்கொரு தரம் இவ சொன்னா புருஷனுக்கு பிடிக்காதுங்க. இது அவளுக்கு புரிய வைக்கணும். பக்குவமா எடுத்து சொல்லலாம் சுமதி. ஒருத்தன் கூட வாழ தொடங்கும் போது மனசு மாறும். இயல்பா நடக்கக்கூடிய எதையும் இழுத்து வச்சு கஷ்டப்படுத்த வேண்டாம், புரியுதா? அவ போக்குல அவளை விடு, நான் சரி பண்ணிக்கிறேன். ஜாதகத்தை எடுத்துடலாமா? தாராளமா. நம்ம ஜோசியரை கலந்து பேசிடலாம். அவர் விவரமானவரு. கல்யாண நேரம் எப்ப வருதுன்னு அவர் சொல்லிடுவார் சுமதி. நாளைக்கு நல்ல நாளா இருக்குதுங்க. நாளைக்கே நான் ஜோசியரை பாத்துடுறேன். சரி சுமதி. சுமதி சட்டென அவரது கைகளை பிடித்து கொண்டு கண் கலங்க தொடங்கினாள். எதுக்குமா அழற? நம்ம சந்தியா இந்த அளவுக்கு வர காரணம் போதும் சுமதி. இந்த மாதிரி நீ பேச ஆரம்பிச்சா எனக்கு பிடிக்காதுன்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? பெத்தவங்க நமக்கு கடமை இருக்கு, அதை செய்யறோம். அதோட நிறுத்திடு. என் மக அதிர்ஷ்டக்காரி, எல்லாரையும் விட அவளுக்கு எல்லாமே நல்லதா நடக்கும், புரியுதா? சுமதி அவசரமாக கண்களை துளைத்து கொண்டாள். என்ன மன்னிச்சிருங்க, ஆனா ஒன்ன மட்டும் நீங்க தடுத்தாலும் நான் சொல்லித்தான் ஆகணும். என்ன? என் மகளை விட கூட அதிர்ஷ்டக்காரி நான் தான். எனக்கு நீங்க கிடைச்சா மாதிரி உங்க மகளுக்கு ஒரு புருஷன் கிடைக்கிறது கஷ்டம். அவர் ஒரு சிரிப்புடன் நகர்ந்தார். ஜோசியர் எதிரில் சுமதி இருந்தால்
அவர் நலம் விசாரித்துவிட்டு சுமதி தந்த ஜாதகத்தை கையில் வாங்கினார். கல்யாண யோகம் எப்பன்னு சொல்லுங்க, அப்புறம் பொருத்தமான ஒரு ஜாதகத்தையும் கொடுங்க. அவர் சிரித்தார். நல்லா சம்பாதிக்க தொடங்கிட்டா உங்க மக, அத கொஞ்ச நாள் அனுபவிங்களேன். அதை விட்டுட்டு ஏன் கல்யாணத்துக்கு அவசரப்படுறீங்க? இல்லீங்க, கட்டி கொடுத்துட்டா நிம்மதி இல்லையா? ஜோசியர் சிரித்தபடி ஜாதகத்தை அடுத்த 10 நிமிடங்கள் ஆழமாக அலசினார். இன்னும் 6 மாசத்துல இந்த ஜாதகத்துக்கு கல்யாணம் நடந்தே தீரணும். 6 மாசமே அதிகபட்சம். அப்படியா? மாங்கல்ய யோகம் வந்தாச்சுமா. நீங்க இப்பவே ஏற்பாடுகளை ஆரம்பிச்சாதான் நான் சொல்ற நேரத்துல முடியும். சுமதிக்கு முகத்தில் மலர்ச்சி பூத்தது. அப்படின்னா சந்தியா தகுதிக்கு தக்கபடி ஒரு நல்ல பையனை நீங்களே பிடிச்சு கொடுங்களேன். அமெரிக்கால வேலை பாக்குற ஜோசியரே இருங்க, வெளிநாட்டு விவகாரமே வேண்டாம். என் மக அப்பாவை பார்க்காம வாழ மாட்டா. அதனால அடுத்த தெருவுல மாப்பிள்ள கிடைச்சா கூட நல்லதுதான். ஜோசியர் சிரித்தார். அதெல்லாம் நாம தீர்மானிக்க முடியாதுமா. எனக்கு தெரியும். முடிஞ்ச வரைக்கும் முயற்சி செய்யக்கூடாதா? நான் மாட்டேன்னு சொல்லல. பொண்ணு எப்பவும் அப்பா மடியிலே இருக்க முடியுமா? அத அவ இப்ப புரிஞ்சுக்கிற மனநிலையில இல்ல. சரி, ஜாதகம் எப்படி இருக்கு? நிறைஞ்ச செல்வத்தோட ஆயுளோட ராஜாத்தி மாதிரி இருப்பா உங்க பொண்ணு. அது போதும் எனக்கு. நான் நீங்க கேட்ட மாதிரி ஒரு வரனோட வந்து சேர்றேன். தைரியமா இருங்க. ரொம்ப நன்றி ஜோசியரே. சுமதி நிறைவுடன் வெளியே வந்தாள். என் மகளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சா அதை விட சந்தோஷம் எனக்கு என்ன இருக்கு? இது நாள் வரை இருந்த சந்தோஷம் அத்தனையும் ஒட்டு மொத்தமா இனிமேதான் குலைய போகுது என்பது சுமதிக்கு அப்போது தெரியாது. 3வது நாள் ஜோசியர் வீட்டுக்கே வந்து விட்டார். மாலை நேரமானதால் நடராஜன், சந்தியா எல்லோரும் இருந்தார்கள். ஜோசியர் வணங்கிவிட்டு ஒரு ஜாதகம், புகைப்படம் இரண்டையும் தந்தார். அம்மா, 9 பொருத்தம் அம்சமா இருக்குது. அப்படியா? தோ பையனோட போட்டோ. படிப்பு எம்டெக் MBA. இங்க மகாபலிபுரம் ரோட்ல உள்ள இன்ஃபோசிஸ் கம்பெனில வேலை. மாசம் 1.25 லட்சம் சம்பளம். சொந்த வீடு, கார்னு எல்லா வசதிகளும் இருக்கு. அப்பா அம்மா இருக்கிறாங்க. 2 அக்காக்கள் கல்யாணமாகி வசதியோட வாழ்றாங்க. சுமதி முகம் மலர்ந்தது. வெளிநாட்டுக்கு போற வாய்ப்பு வந்தும் பையன் போல. காரணம், வயசான பெத்தவங்களை விட்டுட்டு போக மனசு இல்ல. உங்க மக விருப்பப்படி உள்ளூர் தான். இங்கிருந்து கார்ல 1/2 மணி நேரம் அதிகபட்சம். சுமதி போட்டோ வாங்கி பார்த்தாள். நடராஜனிடம் தந்தாள். அவரும் பார்த்தார். சந்தியாவிடம் தந்தார். நீங்க சரின்னா வர்ற வெள்ளிக்கிழமை பொண்ணு பார்க்க வர சொல்லிடலாம். நடராஜன் மகளின் முகம் பார்க்க, அப்பா பேசிட்டு அப்புறமா முடிவெடுக்கலாமே. சரிம்மா. ஜோசியரே, உங்களுக்கு நானே தகவல் அனுப்புறேனே, செய்யுங்க. ஆனா நல்ல வரனை விட்டுறாதீங்க. இந்த பையன் வெள்ளக்கட்டி மாதிரி கொத்திட்டு போயிருவாங்க. அவர் போய்விட்டார். என்ன பேசணும் சந்தியா? எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம். நினைச்சேன் இந்த மாதிரி ஏதாவது நீ பேசுவேன்னு நான் எதிர்பார்த்தேன். கோவப்படாதம்மா. ஒரு வரன் வரதுக்குள்ள தலையாட்ட முடியுமா? அப்படி நானும் சொல்லலடி. நமக்கு ஏது தோதுப்படும்னு ஜோசியர் கேட்டு அதன்படிதான் கொண்டு வந்திருக்கிறாரு. முதல்ல பொண்ணு பார்க்கணும், பரஸ்பரம் பிடிக்கணும், அப்புறமா லௌகிகள் பேசணும். எத்தனை இருக்கு அம்மா. நான் இப்பதான் சம்பாதிக்கவே தொடங்கியிருக்கேன். அதுக்குள்ள நீ அவசரப்பட்ட எப்படி? சொல்லுங்களேன் டாடி. நடராஜன் வாய் திறப்பதற்குள், இந்த பாருங்க, நீங்க அவ பக்கம் ஜால்ரா தட்டினா நான் ஒப்புக்க மாட்டேன். நீங்க எடுத்து பேசினா அவ சம்மதிப்பா. டாடி என்ன கட்டாயப்படுத்த மாட்டார். அவருக்கு என் மனசு புரியும். போதும், இந்த திமிரு தான் அவளை பேச வைக்குது. இரு சுமதி, குழந்தைய ஏன் திமிர்லாம் திட்டுற? அப்படி அவ என்ன செஞ்சிட்டா? இதுதான் என்னோட டாடி. நான் சொன்னா என் மக தட்ட மாட்டா. வெள்ளிக்கிழமை 1/2 நாள் லீவ் போட்டுட்டு வா. பொண்ணு பார்த்துட்டு போயிரட்டும். நான் சொன்னா கேட்க மாட்டாளா? டாடி, கடைசியில இப்படி கவுத்துட்டீங்களே. அவர் சந்தியாவின் கூந்தலை மெல்ல வருடி கொடுத்தார். இந்த பாருடா கண்ணா, அவங்க வந்து பாக்கட்டும். உடனே கல்யாணம் நடந்துருமா? அதுக்கப்புறம் நிறைய இருக்கு. டாடி, திருப்தி பட்டுட்டா அடுத்த கட்டத்துக்கு போயிருவீங்களே. தப்பு என்ன? டாடி வேண்டாமே. ஏன், உன் மனசுல யாராவது இருக்காங்களா? நீங்க தான் இருக்கீங்க. அம்மாடி, மனசு மட்டுமே வாழ்க்கை இல்ல, உடம்பும் இருக்கு நம்ம கிட்ட. 2யும் நிறைவு செய்ய ஒருத்தன் உனக்கு வரணும். புரியுதா? என்ன டாடி நீங்க? நீ படிச்ச பொண்ணு, உலகம் தெரிஞ்சவ. வெக்கப்பட என்ன இருக்கு? புருஷன் குழந்தைகள்னு வந்துட்டா உன் கவனம் திரும்பும். உனக்குன்னு வாழ்க்கை வேணும். இந்த வீடு உனக்கு ஒரு வகையில வாடகை வீடு. சொந்த வீட்டுக்கு நீ போக வேண்டிய நேரம் வந்துட்டா நீயே மறுத்தா கூட அது நடந்தே தீரும். அவள் பேசவில்லை. இந்த பாருமா, வேணும் வேண்டாங்கிறது நம்ம கையில இல்ல. அதை தீர்மானிக்கிறது கடவுள். அதன் போக்குல விட்டுருவோம். நடக்க வேண்டியது தானா நடக்கும். நீ போய் வேலையை கவனி சுமதி. சுமதி, ஜோசியருக்கு சொல்லி வெள்ளிக்கிழமை வர சொல்லிடு. அதுக்கான ஏற்பாடுகளை பண்ணிரு. சந்தியா எழுந்து உள்ளே போய்விட்டாள். அது எப்படிங்க உங்க பேச்சுக்கு போட்டி பாம்பா அடங்கிட்டா? சொல்றபடி சொல்லணும். நீ அவசரப்படுற, அவளை திட்டுற.
என் பொண்ணு பிடிவாதக்காரி. கட்டாயப்படுத்தினா அவகிட்ட எதையும் சாதிக்க முடியாது. புரியுதா? நல்லாவே புரியுது. அந்த போட்டோவை அவ பார்வையில படுற மாதிரி வச்சுட்டு உன் வேலையை கவனி. வயசு பேசும். சரிங்க, நீங்க கில்லாடி. சுமதி, மனோ தத்துவம் சாதிக்கும். புரிஞ்சு பலவீனமான இடத்துல தட்டணும். ஏதோ செய்யுங்க. சுமதி சந்தியா பார்க்காத நேரம் அந்த படத்தை அவளது மேஜை மேல் வைத்துவிட்டு போய்விட்டாள். பாத்ரூம் போய் வந்த சந்தியா இயல்பாக படத்தை பார்த்தாள். கையில் எடுத்தாள். அந்த பையன் வெங்கட் கலையாக இருந்தான். வசீகரமான கண்கள், அளவான மீசை, அதற்கு மேல் கச்சிதமான மூக்கு, நல்ல நிறம், மெலிதான சிரிப்பு, பார்த்ததும் மீண்டும் மீண்டும் பார்க்க தூண்டும் முகம். சந்தியாவுக்கே ஒரு லைப்பு ஏற்பட்டது. சுமதி மறைந்து நின்று பார்த்தாள். ஓடி வந்தாள். நீங்க சொல்றது சரிதான், பாக்குறா போட்டோவை. விட்டுரு, அத நீ பாக்குறன்னு தெரிய வேண்டாம். வீம்பு வந்து மரத்துல ஏறிப்பா. விட்டுப்பிடி. என்னங்க, எல்லார் மனசுக்கும் புடிச்சு எல்லாம் பொருந்திட்டா அன்னைக்கே நிச்சயதார்த்தம். என்ன சொல்றீங்க? நடுவுல 3 நாள் இருக்கே. அந்த பையனை பத்தி அலசி ரிப்போர்ட் வாங்கிடுறேன். அதுக்கெல்லாம் ஆள் இருக்கு. நம்ம குழந்தையோட வாழ்க்கை முக்கியம் இல்லையா? ஆமாங்க. சுமதி, நீ கவலையே படாத. நம்ம மக நம்ம கண்ணு முன்னால ஆனந்தமா வாழ்வா. ஆரம்ப பிடிவாதங்களை பேசி சரி கட்டிக்கலாம். நீங்க இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? சுமதி உள்ளே போய்விட சந்தியா புகைப்படத்தை இன்னமும் பார்த்து கொண்டிருக்கிறாள். மறுநாள் காலை நடராஜன் அலுவலகம் போனதுமே நண்பர்கள் மூலம் இன்போசிஸ் நிறுவனத்தில் வேலை பார்க்கும் அதிகாரி ஒருவரை பிடித்து விட்டார். வெங்கட்டின் பெயரை சொல்லி தகவலுக்கு காத்திருந்தார். ஒருவரிடம் சொன்னால் ஒரு சார்பாக ரிப்போர்ட் வரும் என்று கருதி 3 பேரிடம் சொல்லியிருந்தார். மாலை 3 பேரும் பதில் தந்தார்கள். பதில் ஒரே மாதிரி இருந்தது. மிகவும் நன்றாக இருந்தது. அற்புதமான பையன். இந்த காலத்துல இப்படி ஒருத்தனை தேடினாலும் கிடைக்காது என்று தெளிவாக அடித்து சொன்னார்கள். மேலும் அவர் பட்டியல் போட்டு கொடுத்திருந்த அத்தனை கேள்விகளுக்கும் நிறைவான பதில்கள். சிகரெட், புகையிலை, மது, மாது, போதை சங்கதிகள் எதுவும் பையனின் பக்கத்தில் கூட போனதில்லை. எந்த ஒரு நோயும் இல்லாத ஆரோக்கியமான பையன் என்ற மருத்துவ அறிக்கை கூட வந்துவிட்டது. நல்ல குணம், நிதானம், உயர் அதிகாரிகள், சக ஊழியர்களிடம் நல்ல பெயர். அவனை பார்த்து ஜொல்விடும் பெண்கள் கூட்டம் என நீண்டது. பெற்றவர்களும் எந்த சிக்கலும் இல்லாத நல்லவர்கள் என தெரிய வந்தது. முழுமையான பதில்கள். உங்க குடும்பத்துக்கு இதை விட ஒரு நல்ல சம்பந்தம் இருக்கவே முடியாது என அடித்து சொல்லிவிட்டார்கள். நடராஜன் முடிவுக்கே வந்து விட்டார். அன்று மாலை உற்சாகமாக வந்தார். சகலத்தையும் கொட்டினார். என்னப்பா, தகவல்களை திரட்ட தொடங்கிட்டீங்களா? அது முக்கியம்மா. என் குழந்தை நீ நல்லா சந்தோஷமா வாழ வேண்டாமா? அவள் பேசவே இல்லை. சுமதி இரவு நேரம் அவருக்கு பால் கொண்டு வந்து தரும்போது சந்தோஷமாக இருந்தாள். எதிர்ப்பே இல்லைங்க. இனி வராது. அவன் வந்து பார்த்துட்டு போயிட்டா சுத்தமா இருக்காது. இந்த கால பசங்க சந்திப்புகள் தொடங்கும். அதுல மனசு தெளிஞ்சிரும். அவர்களுக்கும் தகவல் தந்துவிட அவர்கள் ஒரு உள்ளூர் ஜோசியரிடம் சந்தியாவின் ஜாதகத்தை தர அவர் பார்த்து நன்றாக பொருந்தி இருக்கு என்று சொல்லிவிட்டார். வெள்ளிக்கிழமை வருகிறோம் என ஜோசியர் மூலம் தகவல் தந்து விட்டார்கள். சுமதி நடராஜனை கலந்து கொண்டு பரபரப்பான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருந்தாள். என்னங்க, புடிச்சிட்டா நிச்சயதார்த்தத்தை கம்பீரமா பெருசா நடத்த வேண்டாமா? நடத்தலாம், ஆனா வேண்டாம் சுமதி. ஏன்? கண்ணு பட்டுரும். 4 பேரை கூப்பிட்டு பெருசா நடத்தினா பொறாமப்படுவாங்க. நடராஜனுக்கு எல்லாமே சரியா நடக்குதுன்னு ஒரு வைத்தறிச்சல் கிளம்பும். வேணுமா? அதுவும் நிஜம்தான். காதுங்காது வச்சா மாதிரி தாம்பூலம் மாத்திரலான்னு தோணுது. கல்யாணம் ஊரை கூட்டி. சரி, இதுக்கு அவங்க ஒப்புக்கணுமே. சொல்லுவோம், விரும்பலன்னா நம்ம எண்ணத்தை மாத்திப்போம். சரியா? சரிங்க. நீங்க உன்னை தீர்மானிச்சா அத தப்பு வருமா? எதுக்கு சோப்பு? போங்க நீங்க. நடராஜன் சிரித்தார். டைரி எடுத்து வைத்துக்கொண்டு பட்ஜெட் போட தொடங்கி விட்டார். வெங்கட் காலையில் குளித்து பூஜையை முடித்துவிட்டு டிஃபன் சாப்பிட வந்தான். அப்பா தயாராக இருந்தார். அம்மா சூடான இட்லிகளை கொண்டு வந்தாள். வெங்கட், நாளைக்கு முழு நாள் லீவா அரை நாளா? முழுக்கவே போட்டுட்டு காலையில போயிட்டு வந்துடலாம்ப்பா. மத்தியானம் கொஞ்சம் வேலை இருக்கு. என்னங்க, மனசுக்கு பிடிச்சிட்டா பாக்கு வெத்தலையை மாத்திரலாமா? இல்ல சாவித்ரி, நான் ஊருக்கு போய் ஜோசியர்கிட்ட கலக்கணும். ஜாதகம் நல்லா பொருந்தி இருக்கே. மறுக்கல, ஆனா நம்ம ஜோசியர் இன்னும் துல்லியமா கணிச்சு சொல்லுவாரு. அவர்கிட்ட பேசாம எதையும் செஞ்சதில்லையே. அப்படின்னா நீங்க ஊருக்கு போயிட்டு வந்த அப்புறம் பொண்ணு பாக்கலாமேப்பா? இல்லடா, இதுல எந்த பிரச்சனையும் இல்ல. உனக்கு உள்ளூர்ல பெரிய உத்தியோகம் கிடைக்கும்னு சொன்னவர் அவரு. உனக்கு கல்யாணம் நடந்தா எதிர்கால வாழ்க்கை எப்படி இருக்கும்னு நான் கேட்டுட்டு வந்துட்டா எனக்கு ஒரு மன திருப்தி. சரி செய்யுங்க. பெண்ணை பார்த்து பிடிச்சிருந்தா பேசி வச்சுப்போம். நான் ஊருக்கு போயிட்டு வந்ததும் தேதி குறிச்சிடலாம். சரிப்பா. அம்மா வெங்கட் அருகில் உட்கார்ந்தாள். என் பிள்ளை எப்பவும் நம்ம 2 பேர்கிட்ட பாசமா இருக்கணும். வர்றவ அதுக்கு பாதகமா வந்துடக்கூடாது. என்னம்மா, மெட்டி ஒலி ஞாபகமா? இல்லப்பா, நான் எதுக்குமே பிடிவாதம் பிடிக்க மாட்டேன்.
உன் சந்தோஷத்துக்கு குறுக்க நிக்கவும் மாட்டேன். நானும் உங்க அப்பாவும் ஒதுங்கிருவோம். அத பார்த்துட்டு வர்றவ கூட நான் உல்லாசமா இருப்பேன்னு நினைச்சியா? நீயும் சராசரி அம்மா தானா? அப்படி இல்லப்பா. இந்த பாரு சாவித்ரி, நீ பேசுறது தப்பு. பெத்த பிள்ளைங்க மேல பெரியவங்க நம்பிக்கை வைக்கணும். சந்தேகம் வந்துட்டா எல்லாமே தப்பாயிடும். இப்ப கூட என் எல்லா தேவைகளுக்கும் நீ வேண்டி இருக்கு. போதுமே, பையன் எதிர்ல என்ன பேசுறீங்க? அவன் பச்சை பிள்ளை இல்ல, எல்லாம் தெரியும். எதுக்காக சொல்றேன்னா, மனைவிங்கிற உறவு மகத்தானது. அத வழி நடத்தி ஒரு கணவன் கொண்டு போனா அவள தேவதையாக்கலாம். கட்டிக்கிட்டவ தாயா பேயாங்கிறது ஒரு புருஷன் கையில தான் இருக்கு சாவித்ரி. நான் யாரு? என் பிள்ளைக்கு எதிர்ல நீ ராட்சசின்னு சொல்ல முடியுமா? உங்கள வெங்கட் சிரித்தபடி புறப்பட்டான். அப்பா ஜோசிய பைத்தியம். ஊரில் ஒரு மலையாள ஜோசியர் உண்டு. சோழி உருட்டி பார்த்து சுத்தமாக சொல்லிவிடுவார். இதுவரை அவர் சொன்ன எதுவுமே பலிக்காமல் போனதில்லை. அத்தனை துல்லியம். சரி, ஒரு வாழ்வு தொடங்கும் போது அப்பாவோட நம்பிக்கையை ஏன் கெடுக்கணும்? வெங்கட் கொஞ்சம் அம்மா கோண்டுதான். அந்த மடியில் படுத்துக்கொண்டால்தான் சுகம். வாலிபன் என்ற உணர்வே அம்மாவிடம் இப்போது அவனுக்கு இல்லை. குழந்தைதான். அதனால் அம்மாவுக்கு பயம். ஒருவேளை வரன் தீர்மானிக்கப்பட்டால் அந்த பெண்ணிடம் தெளிவாக பேசிடணும். அது ரொம்ப முக்கியம். வெங்கட்டின் 2 அக்காக்களும் உள்ளூரில்தான். அம்மா விபரம் சொல்லிவிட்டாள். ஒருத்தி மட்டும் பெண் பார்க்க நானும் வருகிறேன் என்றாள். காலையில நீங்க புறப்படும் போது வந்து சேர்ந்துக்கிறேன் என்றாள். மறுநாள் காலை விடிந்தது. அக்கா வந்து விட்டாள். வெங்கட்டின் ஹோண்டா சிட்டி கார் இருந்தது. அவன்தான் ஓட்டுவான். 4 பேரும் நல்ல நேரம் பார்த்து புறப்பட்டார்கள். சரியாக அரை மணி நேரத்தில் நடராஜன் வீட்டு வாசலில் இருந்தார்கள். நடராஜனும் சுமதியும் வரவேற்றார்கள். உட்கார வைத்து குடிக்க தண்ணீர் தந்தார்கள். வெங்கட் அப்பா மூர்த்தி சுமதியையே பார்த்து கொண்டிருந்தார். உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. அப்படியா? வடநாட்டுல எங்கேயாவது இருந்தீங்களா? ஆமா. இவர் கொஞ்ச நாள் பூனால இருந்திருக்கிறாரு. 3 வருஷம் இருந்தோம். இல்லையே, நான் பூனால இல்லையே. சரி விடுங்க. ஒரு மாதிரி ஒரு முகம் வேற ஊர்ல இருக்க கூடாதா? பொண்ண வர சொல்லுங்க. சந்தியா எளிமையாக அலங்கரித்துக் கொண்டு காஃபியுடன் ஹாலுக்கு வந்தாள். அவளை உட்கார சொல்லி வெங்கட் குடும்பம் மொத்தமும் இயல்பாக பேச அவளும் அழகாக பதில் சொன்னாள். வெங்கட்டை அம்மா பார்த்தாள். அப்பா மூத்த மகளுடன் மெதுவாக பேசினார். எங்களுக்கு சந்தியாவை ரொம்ப பிடிச்சிருக்கு. சந்தியா, உனக்கு என் மகனை பிடிச்சிருக்கா? அப்பாவை கேளுங்க. என்னம்மா நீ? கட்டிக்க போறவ நீ. உங்க அப்பாவை கேட்டா எப்படி? அவர் விருப்பம் தான் என் விருப்பம். அவரை மீறி எனக்கு எதுவுமே இல்ல. எழுந்து போய்விட்டாள். நடராஜனுக்கு கண்கள் கலங்கி விட்டன. ஒரு நிமிஷத்துல வந்துடுறேன். உள்ளே வந்தார். செல்லம்மா, வாழ போறது நீ. உன் விருப்பம் முக்கியண்டா. நான் தான் சொல்லிட்டேனப்பா. சரி, எனக்கு வெங்கட்ட ரொம்ப பிடிச்சிருக்கு. மேற்கொண்டு பேசட்டுமா? சரிப்பா. அவர் சந்தோஷமாக வெளிப்பட்டார். சம்மதம். மேற்கொண்டு பேசலாமா? எங்களுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்ல மிஸ்டர் நடராஜன். கட்டின சேலையோட உங்க பொண்ணு வரலாம். எங்க பிள்ளை சந்தோஷமா வாழணும், அதுதான் முக்கியம். அப்படின்னா தாம்பூலத்தை இப்பவே மாத்திரலாமா? இன்னைக்கு முகூர்த்த நாள். இப்ப நல்ல நேரம். மன்னிக்கணும். நிச்சயதார்த்தம் ஆடம்பரமா நடக்கணும்னு நான் சொல்லல. ஆனா ரொம்ப நெருக்கமான ஒரு 10 பேர் இருக்கிறாங்க. அவங்களும் வரணும். எங்க 2வது மகளே இங்க வரலையே. அவ இல்லாம எப்படி அவ தம்பி கல்யாண ஏற்பாடுகள்? ரொம்ப சரி. அது மட்டும் இல்ல, நாளைக்கே நான் ஊருக்கு போறேன். எங்க ஜோசியரை கலந்துகிட்டு தான் எல்லாத்துக்கும் நான் தேதிகளை வாங்கிட்டு வரணும். அப்படியே ஆட்டும். நான் கொஞ்சம் சந்தியா கிட்ட தனியா பேசலாமா? வெங்கட் சின்ன குரலில் கேட்டான். தாராளமா. சந்தியாவிடம் விவரம் சொல்ல இருவரும் மாடியில் உள்ள சந்தியாவின் அறைக்கு வந்தார்கள். உட்காருங்க. இருக்கட்டும் சந்தியா. உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்க காரணமே நீ சம்மதம் சொன்ன விதம்தான். புரியல. எங்க அப்பா சரின்னா எனக்கும் சரினியே. நான் எங்க அம்மா மேல உயிரே வச்சவன். இந்த கல்யாணம் மூலமா அவங்க இன்னும் சந்தோஷப்படணும். நீ உங்க அப்பா மேல உயிரே வச்ச காரணமா என் பாசத்தையும் புரிஞ்சுப்பேன்னு நம்புறேன். அவங்க உங்களை 10 மாசம் சுமந்து பெத்தவங்க. முதலிடம் அவங்களுக்கு தான். நான் அப்புறம்தான். இத நான் எதிர்பார்க்கல சந்தியா. அதே மாதிரி எனக்கும் எங்க அப்பா தான் முதல்ல வசதி, அப்புறம்தான் நீங்க. சிரித்தான் வெங்கட். தாராளமா. அதுக்கும் நான் குறுக்க வரமாட்டேன். நான் பேச வந்தத நீ சுலபமாக்கிட்ட. கூடிய சீக்கிரம் எங்க வீட்டுக்கு வந்து சேரு. புறப்பட்டு விட்டார்கள். அவர்களை வழியனுப்பிவிட்டு உள்ளே வந்தார்கள். அப்பா, வெங்கட் என்ன சொன்னார் தெரியுமா? அதையும் அப்பாட்ட சொல்லணுமா? தப்புல்லம்மா. பேசியதை சந்தியா ஒன்று விடாமல் சொன்னாள். என்னம்மா நீ? அப்பாதான் முதல்னு சொல்லாமா? அம்மா வசத்தின்னு சொல்ற உரிமை வெங்கட்டுக்கு உண்டுன்னா அப்பா வசத்தின்னு சொல்ற உரிமை எனக்கு இல்லையா? நிறுத்திரி. வெங்கட் இங்க வாழ வர போறதில்ல. நீதான் அங்க போகணும். இன்னொரு வீட்டுக்கு போயிட்டா அப்பா இல்லன்னு ஆயிடுமா? இந்த பாருமா, என் உணர்வுகளை நான் ஒரு காலத்திலயும் மாத்திக்க மாட்டேன். யார் வந்தாலும் அப்பா தான் எனக்கு முக்கியம். இந்த பாருங்க, நீங்க தான் இனி பேசணும். அம்மா உள்ளே போய்விட்டாள். நடராஜன் மகளின் கைகளை பிடித்துக்கொண்டு அழுதே விட்டார்.
என்னப்பா இது? நீங்க அழுதா நானும் அழுவேன். இல்லடா, நீ அழவே கூடாது. உனக்கு என்னைக்கும் வாழ்க்கையில பதட்டமோ பயமோ கூடாது. நான் கொடுத்து வச்சிருக்கிறேன். அவள் சிரித்தாள். அன்று இரவு என்னங்க, அந்த ஊர் ஜோசியன் ஏதாவது குழப்புவானா? குழப்பம் என்ன இருக்கு சுமதி? ஜாதகத்துல ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டா? இங்க 2 ஜோசியர்கள் முட்டாளா? அவங்க மன திருப்திக்கு ஊருக்கு போயிட்டு வரட்டுமே. நம்ம மக வாழ்க்கை இன்னும் ஸ்ட்ராங் ஆயிடாதா? சரி வரட்டும். சந்தியா நம்மள விட்டு பிரிஞ்சு போயிடுவாளேன்னு எனக்கு இப்பவே கலக்கமா இருக்கு சுமதி. கடவுளே, நீங்க அவ காதுபட பேசிட்டா கல்யாணமே வேண்டான்னு சொல்லிடுவா. நான் மடையனா? பாசம் அளவுக்கு மீறி கண்களை மறைச்சிட்டா புத்திசாலியும் முட்டாள் தான். ஏன்பா, நீங்க ஊருக்கு போக வேண்டியது அவசியம் தானா? ஏன்பா அப்படி கேக்குற? இங்க 2 ஜோசியர்கள் தெளிவா எல்லா பொருத்தமும் இருக்குன்னு சொல்லும்போது நம்ம ஜோசியர் புதுசா என்ன சொல்லிட போறாரு? அப்படி இல்லப்பா, ஒரு நம்பிக்கை, காலங்காலமா வச்ச நம்பிக்கை. அதை விட மனசு இல்ல உனக்கு. அந்த பொண்ணுதான் யோகம் இருந்தா இந்த கல்யாணம் நடக்கும்டா தம்பி. அம்மா அருகில் வந்தாள். ஜோசியர் ஏதாவது சொல்லி இந்த கல்யாணம் தடபடும்னு பயமா தம்பி? அப்படி இல்லம்மா, அப்படித்தான். சந்தியாவ உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அந்த கவலை பேச வைக்குது. போம்மா, என் பிள்ளை வெக்கப்பட்டா பெண்கள் வெக்கப்படுறதை விட அழகா இருக்கு. அப்பா அருகில் வந்தார். தம்பி, உங்க 2 பேர் ஜாதகங்களும் பிரமாதமா பொருந்தி இருக்குன்னு 2 ஜோசியர்கள் சொல்லியாச்சு. ஊர் ஜோசியர் அதை மறுக்க போறதில்ல. தேதிகள் தொடர்பா ஏதாவது ஆலோசனை கிடைக்கும். அவர் சொல்ற தேதியில சொல்ற நேரத்துல நடந்தா எல்லாமே நல்லா இருக்கும். அதை மீறி நடந்தா பிரச்சனைகள் வரும். அப்பா நீங்க புறப்படுங்க. அப்பாவை ஸ்டேஷன்ல விட்டுட்டு வந்துடு வெங்கட். சரிம்மா. அப்பாவை ரயில் நிலையத்தில் இறக்கிவிட்ட பிறகு வெங்கட் வெளியே வந்தான். கண்ணுக்குள் நின்றாள் சந்தியா. அழகான பெண், சின்ன குரலில் பேசும் நாகரீகம். கடந்த 4-5 வருடங்களாக வெங்கட்டை சுற்றும் பெண்கள் ஏராளம். ஆனால் வெங்கட்டுக்கு யார் மேலும் நாட்டம் இருந்ததில்லை. முதலாக வெங்கட் மனதில் இடம் பிடித்த பெண் சந்தியா. தூக்கத்தை பலிவாங்கி விட்டாள். சந்தியாவை சந்திக்க வேண்டும் என்றது மனசு. கேட்கலாமா? பொண்ணு பார்த்துட்டு வந்ததுமே பார்க்கணும்னு சொல்றது தப்பா? நிச்சயம் கூட ஆகலையே, நான் அலையறேன்னு ஒரு எண்ணம் வருமோ? அவ மனநிலைய தெரிஞ்சுக்கணும். போன் பண்ணி பார்க்கலாமா? என்னன்னு சொல்லுவேன்? என்ன சொன்னா அவளை என் பக்கம் இழுக்கலாம்? அழகான பொண்ண உன் பக்கம் இழுக்க அவளுக்கு பிடிக்கிற மாதிரி ஏதாவது பேசு. அது பொய்யா கூட இருக்கட்டும். சந்தியாவுக்கு ரொம்ப பிடிச்சது என்ன? அவளோட அப்பா தான். சரி, அவரை பத்தி பேசு, நிச்சயமா இழுக்கும். செல்போனை ஆன் செய்து அவர்களது வீட்டு நம்பரை முயற்சித்தான். எதிர்முனை அடித்தது. எடுத்தது நடராஜன். யார் பேசுறது? வெங்கட் ஆடி போனான். இவர்கிட்ட என்ன பேசுறது? உங்க மகளை கூப்பிடுங்கன்னா தப்பா எடுத்துப்பாரோ? மாப்ள, பேசுறது நீங்க தானே? காலர் ஐடியில உங்க செல் நம்பர் வருது. நான் சந்தியாவை கூப்பிடுறேன். வெங்கட் ஆடி போனான். நிஜமாகவே மனிதர் அசகாய சூரன் தான். என் செல் நம்பரை நினைவு வச்சிருக்கிறாரு. காலர் ஐடியில அதை பார்த்து பிரச்சனையை எத்தனை சுலபமா புரிஞ்சுகிட்டாரு. சந்தியா எடுத்தாள். ஹலோ வெங்கட், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? உங்க அப்பா புத்திசாலித்தனத்தை பார்த்து பிரமிச்சு நிக்கிறேன். என்ன? விவரத்தை சொல்லி சிரித்தான். அவர் அப்படிதான். ஒரு பார்வையில ஒரு அசைவுல ஆட்களை துல்லியமா எடை போட்டுருவாரு. அந்த கணக்கு பெரும்பாலும் தப்பாது வெங்கட். உண்மைதான். சரி, எதுக்கு போன் பண்ணீங்க? எங்க வீட்ல எல்லாருக்கும் முதல்ல பிடிச்சது உங்க அப்பாவை தான், அப்புறம் நீ. இத சொல்ல மட்டும்தான் போன் பண்ணீங்களா? வேற எத? வெளியில வா, பேசணும்னு சொல்லுவீங்களோன்னு நினைச்சேன். அடிப்பாவி, ரெடியா இருக்கியா? பின்ன, நான் இந்த காலத்து பொண்ணு. நிச்சயமான அப்புறம் முடங்கி வீட்டுல கிடக்க முடியுமா? வெங்கட்டுக்கு உற்சாகமாகி விட்டது. சரி, உடனே புறப்பட்டு அடையார் பார்க் எதிரில வந்து நிக்கிறியா? உங்க அப்பாட்ட சொல்லணுமா? அவரால எனக்கு பிரச்சனையே இல்ல, நானே வரேன். ரிசீவரை வைத்தாள். எங்கம்மா வர சொல்றாரு மாப்ள? அடையார் பார்க் எதிரிலப்பா. நான் கொண்டு வந்து விடட்டுமா? வேணாம்ப்பா, தேங்க்யூ. அம்மா குறுக்கே வந்தாள். நிச்சயம் கூட ஆகலையே, இது வேணுமா சந்தியா? உன் கேள்விக்கு எங்க அப்பா பதில் சொல்லுவாரு, எனக்கு நேரமாச்சு. வேகமாக புறப்பட்டாள். சுமதி அவர் அருகில் வந்தாள். நீங்க அப்பாதானா இல்ல வேற ஏதாவதான்னு தெரியல. மாமான்னு பச்சையா சொல்லேன், புரிஞ்சுகிட்டா சரி. கிண்டலா? உனக்கு இருக்கிற நக்கல் வேற யாருக்கும் இல்ல. சாரிங்க. நீங்க எதையுமே சுலபமா எடுத்துப்பீங்கன்ற நம்பிக்கையில அளவுக்கு மீறி நானும் கிண்டல் பண்றேன். அதை நான் ரசிக்கிறேன் சுமதி. சந்தியா அவனை சந்திக்க போறதுல எந்த தப்பும் இல்ல சுமதி. இதெல்லாம் இப்ப சாதாரணம். அந்த பையன்கிட்ட எந்த தப்பு தண்டாவும் இல்ல. இவளை பிடிச்சிருக்கு, பேச விரும்புறான், தப்பு இல்ல. இந்த மாதிரி மெல்லிய உணர்வுகளை பெத்தவங்க புரிஞ்சுக்கணும் சுமதி. அப்பதான் பிள்ளைங்க சந்தோஷமா இருக்கும். அவள் சிரித்தாள். ஏன் சிரிக்கிற? பெருமையா இருக்கு. நான் கொடுத்து வச்சவ மனசுக்குள்ள புகுந்து மத்தவங்க உணர்வுகளை புரிஞ்சுக்கிற ஒரு புருஷன் எத்தனை பேருக்கு வாய்க்கும்? ஷோ, இதுக்கு மேல வேண்டாம், சளி பிடிக்கும். சரிங்க. அவர் ஊர் போய் திரும்பினதும் தேதிகளை பார்த்துடலாமா? சுமதி,
அந்த விவகாரங்கள்ல நாம தலையிடக்கூடாது. அதுல அவருக்கு ஒரு ஆழமான நம்பிக்கை இருக்கு. அத நாம ஏன் குலைக்கணும்? விட்டுருவோம். சரிங்க. அதே நேரம் அடையார் பார்க் எதிரில் காருக்குள் உட்கார்ந்தபடி காத்து கொண்டிருந்தான் வெங்கட். சந்தியா வந்து விட்டாள். காரின் முன்கதவை திறந்து கொண்டு உட்கார்ந்தாள். எங்க போலாம் சந்தியா? மனசு விட்டு பேசக்கூடிய இடத்துக்கு. ஒரு பாபா கோயில் இருக்கு அங்க. அங்க நிம்மதியா அமைதியா இருக்கும். போங்க. காரை ஓட்டத் தொடங்கினான். எப்பவுமே இந்த வேகம் தானா? ஆமா, நல்ல கார்ல சரியான வேகத்துல போனா தான் சுகம். அதுதான் எனக்கு பிடிக்கும். எனக்கு பிடிக்காது. சந்தியா, வேகமா போய் எதை சாதிக்க போறோம்? உயிரும் வாழ போற வாழ்வும் இந்த வேகத்தை விட முக்கியம் இல்லையா? வேண்டாமே இந்த வேகம். சரக்கென 70 40க்கு வந்து விட்டது. இது போதுமா? இதுக்கு கீழே இறங்குனா மாட்டு வண்டி ஆயிரும். இருவரும் சிரித்தார்கள். கிழக்கு கடற்கரை சாலையில் இருந்த அந்த பாபா கோவில் அமைதியாக அழகாக இருந்தது. ஆட்களின் நடமாட்டம் கணிசமாக இருந்தது. கும்பிட்டு விட்டு ஒரு ஓரமாக போய் இருவரும் உட்கார்ந்தார்கள். ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். சந்தியா, நான் இப்ப பேசுறது உன்னை வசீகரிக்க இல்ல, என் உள் மனசுல உள்ள நிஜமான உணர்வுகள். புரியுது? இந்த அளவுக்கு என்னை யாரும் ஈர்த்ததில்ல. அதான் உடனே பார்க்க விரும்பினேன். தப்பு இல்ல. வெளியில போலான்னு நீ உடைச்சு பேசினப்போ நான் ஆடி போயிட்டேன். மனசுல பட்டா அது யாரா இருந்தாலும் நான் உடனே சொல்லிருவேன். அதுல நல்லதும் நடந்திருக்கு, பிரச்சனைகளும் வந்திருக்கு. சரி, உங்க அப்பாவுக்கு அடுத்தபடியா உனக்கு என்னெல்லாம் பிடிக்கும்? உன் டேஸ்ட் எனக்கு தெரியணும். பிடிச்ச பூ, உடை, சாப்பாடு, பாட்டு என சந்தியா சரளமாக சொல்லிக்கொண்டே போனாள். அவனும் தன் விருப்பங்களை சொல்லிக் கொண்டே வந்தான். இருவரும் உற்சாகமாக நிறைய பேசினார்கள். எதிர்காலம் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என கனவு படுக்கையை விரித்தார்கள். பேச்சு சுவாரஸ்யத்தில் இரவு 7 மணி ஆகிவிட்டது. நன்றாக இருட்ட தொடங்கிவிட்டது. வெங்கட், போலாம். போற வழியில ஏதாவது சாப்பிடலாம். சந்தியா தன் செல் மூலம் அப்பாவிடம் வீடு திரும்ப 10 மணி ஆகும் என்று சொல்லிவிட்டாள். நீ பச்சை குழந்தையா சந்தியா? தகவல் கொடுக்குறியே. அதுல தப்பே இல்ல வெங்கட். நாம திரும்ப நேரம் ஆகும்னா அதுக்கு அவங்க தயாராயிடுவாங்க. காக்க வச்சு பதட்டத்தை ஏத்துறது எனக்கு சுத்தமா பிடிக்காது. வெரி குட். இருவரும் காரில் வந்து தஞ்சாவூர் ஹோட்டல் ஒன்றில் வீட்டு சூழ்நிலையில் டிஃபன் சாப்பிட்டார்கள். எங்க எது நல்லா இருக்கும்னு கரெக்டா தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்களே. ரொம்பவே ஊர் சுத்துவீங்களோ? வேற என்ன வேலை? ஒரு ஆம்பளை எத்தனை நேரம் வீட்டுல இருக்க முடியும்? சுத்துற வேலையெல்லாம் கல்யாணம் முடியற வரைக்கும் தான். கால் கட்டு விழுந்துட்டா வெளியில சுத்த முடியாதே. உன்னையும் கூட்டிட்டு சுத்துறேன். தடை என்ன? அத எந்த வீட்டு பெரியவங்களும் விடமாட்டாங்க. புரியுதா? ஏன்? அது அப்படிதான். அது மட்டும் இல்ல, நான் வேலை நேரம் போக வீட்டுல உங்க அம்மா கூட இருக்கணும். அவங்க மனசுக்கேத்த மருமகளா மாற வேண்டாமா? புருஷன் முக்கியமா இருக்கலாம். அதை விட முக்கியம் அவனை சேர்ந்த உறவுகள். பெண்கள் அதிகமா வாழ்றது சமையல் கட்டுல தான். புரியுதா? டேய் நடராஜா, பொண்ண சூப்பரா வளர்த்து வச்சிருக்கடா. என்னது டேய் நடராஜாவா? அவர் என் மாமா. நான் எப்படி வேணாலும் கூப்பிடுவேன். நீ யாரு தடுக்க? சரிடா, தடுக்கலடா. உன் இஷ்டம் போல கூப்பிடுறா. வெங்கட் வாய்விட்டு சிரித்தான். அவளை வீட்டில் கொண்டு வந்து விடும்போது மணி 10:15. உள்ளே வந்து ஹலோ சொல்லிவிட்டு புறப்பட்டு போய்விட்டான். சரி, சாப்பிட வரியா சந்தியா? உங்க அம்மா மாதிரி ஒரு முட்டாள் உலகத்திலே இல்ல. வெங்கட்டோட வெளியில போயிட்டு வரவா சாப்பிடாமலா வருவா? கரெக்ட்பா. சரி, நான் போய் படுக்கிறேன். இருங்கப்பா, நடந்ததெல்லாம் வழக்கம் போல உங்ககிட்ட சொல்ல வேண்டாமா? இனிமே வேண்டாண்டா. வேணும். உங்களுக்கு தெரியாத ரகசியம் எதுவும் என்கிட்ட இல்லப்பா. சரி வா. நடந்ததை ஒன்று விடாமல் சந்தியா சொல்ல அவர் ரசித்து கேட்டுக்கொண்டிருந்தார். அம்மா பால் கொண்டு வந்து தந்தாள். சரிடா செல்லம்மா, உனக்கும் களைப்பா இருக்கும், போய் படுத்துக்கோ. குட் நைட் பா. அவள் போனதும் சுமதி அருகில் வந்தாள். இவ பேசின விவரங்களை வச்சு பார்த்தா அந்த பையன் ரொம்பவே நல்லா இருக்கான். ஆனா அந்த லைஃப்ல இவ தப்பு எதுவும் பண்ணிடக்கூடாது. என் மக நிலையா இருப்பா, நீ பேசாம இரு. அடுத்து வந்த 4 நாட்களும் மாலை நேரம் அலுவலகம் முடிந்ததும் வெங்கட் சந்தியா ஆபீஸ் முன்பு ஆஜராகி விடுவான். இருவரும் சேர்ந்து ஒரு சுற்று சுற்றி விட்டு இரவு 9 மணிக்கு அவளை வீட்டில் விட்ட பிறகு வெங்கட் வீடு திரும்புவான். பொதுவாகவே நண்பர்களுடன் சுற்றிவிட்டு வெங்கட் வீடு திரும்ப தாமதமாகும். அதனால் அம்மா அவனை சீக்கிரமாக எதிர்பார்க்க மாட்டாள். நடராஜன் விட்டுவிட்டார். இந்த கால பிள்ளைகளின் பழக்கம் அது. மணக்கப் போகும் உறவுடன் நன்றாக பழகி ஒரு இயல்பான தன்மையை கொண்டு வந்து விடுகிறார்கள். இது நல்லது. முன்பு போல் அறிமுகமே இல்லாமல் ஒரு தாலியை கட்டிக்கொண்ட பிறகு வாழப்போன இடத்தில் கணவனிடம் சரியாக பேசக்கூட முடியாமலே தவித்து கூட்டு குடும்ப அமைப்பில் அன்று பெண்கள் பட்ட பாடு கொஞ்சம் இல்லை. ஆண்களும் கோழைகள். அப்பா அம்மா எதிரே மனைவியிடம் பேசக்கூட தயங்குவார்கள். இன்று அந்த கதை மாறிவிட்டது. இது தாம்பத்தியத்துக்கு நல்லது. அன்று 4வது நாள் வெங்கட் வீடு திரும்பும்போது அப்பா இருந்தார். ஊரிலிருந்து வந்து விட்டார். வெங்கட் முகம் கழுவி உடை மாற்றிக் கொண்டு வந்தான். என்னப்பா, ஜாதகம் பொருந்திருக்கா?
அதுல எல்லாம் எந்த குறையும் இல்ல. அது போதும். தேதிகளை முடிவு பண்ணிட்டு வந்துட்டீங்களா? எழுதி வாங்கிட்டு தான் வந்திருக்கிறேன். வெங்கட் கவனித்தான். அப்பாவின் பேச்சிலோ முகத்திலோ ஒரு உற்சாகம் இல்லை. ஏன்பா டல்லா இருக்கிறீங்க? அவர் பேசவில்லை. அப்பா, உங்களைத்தான். ஏன் டல்லா இருக்கீங்க? ஜோசியர் ஒரு விவரம் சொன்னாரு. அதுதான் ரொம்ப உறுத்துது. என்ன, ஏதாவது பிரச்சனைகள் வருமா? கல்யாணம் நடக்காதுன்னு அவர் சொல்லல. வேற என்ன? சந்தியாவோட ஜாதகப்படி அவளோட அப்பா 5வது வயசுல செத்திருக்கணுமா? அதான் சாகலையே, உயிரோட இருக்காரே. இதத்தான் நானும் கேட்டேன். என்ன சொன்னார் ஜோசியர்? அப்படின்னா இந்த ஜாதகம் சரியில்லை, ஜாதகம் சரியானதா இருந்தா அந்த பொண்ணோட அப்பா உயிரோடு இருக்க கூடாதுன்னு அடிச்சு சொல்றாரு. ஜாதகம் சரியில்லைன்னு நினைக்கிறேன்ப்பா. இல்ல வெங்கட், அப்படி இருக்கக்கூடாது. அப்படின்னா சந்தியாவோட சரியான ஜாதகம் எது? இப்ப எதுக்காக இந்த பொய் ஜாதகம்? உண்மை ஜாதகம் உனக்கு பொருந்தணும். பல குழப்பங்கள் இருக்கு. இதெல்லாம் தெரியாம கல்யாணம் நடக்கக்கூடாது. சரி, கேட்டுறலாம். முதல்ல கேட்டுட்டு வர்ற பதில பொறுத்து தீர்மானிக்கலாம். சந்தியா வீட்டுக்கு அப்பா போன் போட்டார். எடுத்தது நடராஜன். சௌக்கியமா? எப்போ ஊர்ல இருந்து வந்தீங்க? நேத்திக்கு. உங்களை உடனடியா பார்க்கணும். வர முடியுமா? தோ கிளம்பிட்டேன். 1/2 மணி நேரத்துல உங்க முன்னால இருப்பேன். அதே மாதிரி நடராஜன் இருந்தார். உட்காருங்க. சொல்லுங்க. எதுக்கு இந்த அவசர அழைப்பு? ஏதாவது வில்லங்கமா? இது அப்படி சொல்லவும் முடியல. சரி, நான் விஷயத்துக்கு வரேன். சந்தியா ஜாதகத்துல ஏதாவது தப்பு இருக்கா? தப்புன்னா? பிறந்த நேரத்தை குறிக்கும் போது நாழிகையில ஏதாவது தப்பு நடந்திருக்கா? நிச்சயமா இல்ல. டாக்டர் வந்து பிரசவமானதை சொன்னதும் அந்த செய்தியை கேட்டான்னா, நேரத்தை துல்லியமா குறிச்சுக்கிட்டது நான். அதை வச்சுதான் ஜாதகம் எழுதினேன் அவளுக்கு. சந்தியா ஜாதகத்துல 1% கூட பிழை இருக்க முடியாது. இல்லீங்க, இருக்கு. என்ன சொல்றீங்க? இந்த ஜாதகம் 100% சரின்னா இந்த ஜாதகப்படி சந்தியாவோட அப்பா 5 வயசுல செத்துருக்கணும். அப்படி எதுவும் நடக்கலையே, அப்புறம் ஜாதகம் எப்படி நிஜம்? நடராஜன் ஆடி போயிருந்தார். அவரது முகம் இறுகி உடம்பு முழுக்க ஒரு தவிப்பு ஓடிக்கொண்டிருந்தது. சொல்லுங்க. எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல சார். சாரி. நீங்க உயிரோட இருக்கும்போது சந்தியா அப்பா 5 வயசுல செத்துருக்கணும்னு சொல்லவே கூசுது. ஆனா எங்க ஜோசியர் கணக்கு தப்பவே தப்பாது. நடராஜன் பேசவில்லை. மௌனம் நீடித்தது. நடராஜனை கலைத்தார். இத விடுங்க. 2 ஜாதகம் பொருந்தி குழந்தைங்க சந்தோஷமா இருப்பாங்க இல்லையா? அதுல பிரச்சனை இல்ல நடராஜன். நீங்க உயிரோட இருக்கிறீங்க. அதனால ஜாதகம் பொய். பொய்யான ஜாதகம் என் பிள்ளை ஜாதகத்தோட பொருந்துது. உண்மை ஜாதகம் பொருந்தலன்னா அது 100% நிஜ ஜாதகம். அப்படின்னா நீங்க உயிரோட இருக்க கூடாதே. ஒருவேளை உங்க ஜோசியர் கணக்கு தப்பா இருந்தா? ஆண்டவன் போடுற கணக்கு கூட சில சமயம் தப்பாகலாம். அந்த ஆதிமூலம் கணக்கு தப்புனது இல்ல. சரி, இப்ப என்ன செய்யலாம்? சந்தியாவோட நிஜ ஜாதகம் வேணும். அது பொருந்தணும். அப்பதான் கல்யாணம். வெங்கட் குறுக்கே வந்தான். அப்பா, இது என்ன பிடிவாதம்? இப்படி கேட்டா அவரால என்ன செய்ய முடியும்? முடியணும். தான் மக சந்தோஷமா வாழ ஒரு அப்பா கஷ்டப்படணும். பட்டாதான் அப்பா. அந்த வாக்கியம் நடராஜனை மிக பலமாக தாக்கியது. எழுந்து விட்டார். சரி, நான் வரேன். தளர்ந்து போய் அவர் நடப்பதைக் கண்டு வெங்கட்டுக்கு பாவமாக இருந்தது. அப்பா மேல் எரிச்சலாக இருந்தது. திரும்பினார். அப்பா, ஜாதகம் துல்லியோன்னு சொல்றாரு. இவரு உயிரோடவும் இருக்கிறாரு. ஒரு மலையாள ஜோசியரால நம்ம குடும்பத்துல குழப்பம் வரணுமா? புரிஞ்சுக்கோடா. இது உன் வாழ்க்கை பிரச்சனை. இல்லப்பா, நம்ம ஜோசியர் கிளப்பி விட்ட புயல். இது எப்படிலாம் வீச போகுதோ. இருடா, நீ நல்லா இருக்கணும் தானே அப்பா இத்தனை கஷ்டப்படுறாரு. நான் இல்லைன்னு சொல்லலம்மா. சந்தியா குடும்பம் நல்ல குடும்பம். ஏதாவது தடை வந்தா நானே பொறுத்துக்க மாட்டேன். என்ன சொல்ற? எல்லாத்தையும் தூக்கி தூர வச்சுட்டு கல்யாணத்தை நடத்துற வழிய பாருங்க. இல்ல வெங்கட், ஒரு சரியான பதில் எனக்கு கிடைக்கணும். இல்லைன்னா உன் கல்யாணம் நடக்காது. அப்பா அடித்து சொல்லிவிட்டு எழுந்து உள்ளே போக அம்மா பின்தொடர வெங்கட் ஆடி போய் நின்றான். நடராஜன் அலுவலகம் செல்லாமல் எங்கெங்கோ சுற்றிவிட்டு மாலை வீடு வந்து சேர்ந்தார். சோர்ந்து போயிருந்தார். சந்தியா வந்துட்டாளா சுமதி? அவ ஒரு கல்யாண வரவேற்புக்கு போயிட்டு இனிமேதான் வருவா. நீங்க சாப்பிடுங்க. எனக்கு எதுவும் வேண்டாம். ஏன் ரொம்ப சோர்வா இருக்கிறீங்க? வேலை அதிகமா? அது சரி, காலையில சம்மந்தி வீட்டுக்கு அவசரமா போனீங்களே? ஆமா. என்ன சொன்னாரு? ஏதாவது பிரச்சனையா? ஆமா சுமதி. என்ன பிரச்சனை? கல்யாணத்துல சிக்கலா? நடராஜன் ஒரு நிமிடம் மௌனமாக இருந்துவிட்டு பிறகு நடந்ததை சொன்னார். அந்த நொடியில் சுமதியின் முகம் பேயறைந்தா மாதிரி ஆகிவிட்டது. என்னங்க இது? இப்படி ஒரு இடி நம்ம தலையில விழும்னு நாம நினைக்கவே இல்லையே. ஆமா சுமதி, என்னால நடக்க கூட முடியல. உடம்பையே உலுக்குனா மாதிரி இருக்கு. என்னதான் சொல்றாரு சம்மந்தி? நீங்க அப்பா உயிரோட இருக்கீங்க. அதனால ஜாதகம் பொய். நிஜமான ஜாதகத்தை கொண்டு வாங்கன்னு சொல்றாரு. எப்படி கொண்டு போக முடியும்? இதுதானே அவளோட நிஜமான ஜாதகம். அதான் சுமதி, நான் ரொம்ப குழம்பி இருக்கேன். அந்த ஜோசியன கோவப்படாத சுமதி. எத்தனை துல்லியமான கணிப்பு பாரு. நான் அசந்து போயிட்டேன். சரி, இப்ப என்ன செய்ய போறோம்?
வாசலில் ஆட்டோ நிற்க சந்தியா இறங்கி பணத்தை கொடுத்துவிட்டு வந்தாள். ஹாய் அப்பா. அவர் கழுத்தை கட்டிக்கொண்டு அவரை முத்தமிட்டாள். சரி சரி, அப்பா கொஞ்சினது போதும், உள்ள போய் ட்ரெஸ்ஸ மாத்து. நீ இருமா. அப்பாவை உரசிக்கொண்டு உட்கார்ந்தாள். காலையில போனீங்களே, என்னாச்சு டாடி? வெங்கட்ட கூட நான் பார்க்கல இன்னைக்கு. தினமும் பாக்குறியம்மா? ஆமா டாடி. அதனால ஒரு நாள் மிஸ் ஆகும்போது கஷ்டமா இருக்கு. கல்யாணமே வேண்டாம்னு சொன்ன. அது அப்போ. ஆனா வெங்கட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு டாடி. என்ன விடவா? சி, போங்க. முதல்ல நீங்க தான் டாடி, அப்புறம்தான் வெங்கட். சரி, இதை விட ஒரு வசதியான பையன் வந்து உன்னை பொண்ணு கேட்டா என்ன செய்வ? டாடி, இத்தனை நாள் உங்களை தவிர எந்த ஆணுக்கும் என் மனசுல இடம் இல்ல. இப்போ வெங்கட் வந்தாச்சு. வேற யார் வந்தாலும் என் மனசு மாறாது. வெங்கட் தான் என் புருஷன். சொல்லிவிட்டு உள்ளே போய்விட்டாள். நடராஜன் கதிகலங்கி போயிருந்தார். என்னங்க இது? உள்ள போய் ரூம்ல பேசிக்கலாம். சந்தியா காதுல இது விழ வேண்டாம். சரி, நீங்க மறைக்கலாம். அந்த வெங்கட்ட பார்த்தா அவன் சொல்லாம இருப்பானா? சந்தியா டவலால் முகத்தை துடைத்தபடி வந்தாள். இப்படி உட்காருமா. காலையில வெங்கடப்பா என்னப்பா சொன்னாரு? நடராஜன் திரும்பவும் அதை ஒப்பித்தார். சுத்த பேத்தலா இருக்கு. நீங்களும் இருக்கீங்க, ஜாதகமும் நிஜம். அந்த மலையாள ஜோசியன் தப்பு. சந்தியா, அப்படி சொல்லாத. வெங்கட் குடும்பத்துக்கு இது பிடிக்காது. சரிம்மா, இதுதான் நிஜமான ஜாதகம். அப்படி இருக்க நிஜமான ஜாதகத்தை கொண்டு வானா அப்பா எங்க போவாரு? நான் மாட்டேன்னு மறுக்க முடியுமா சந்தியா? எப்படிப்பா முடியும்? தெரியலம்மா. சம்பந்தி உறுதியா இருக்கிறாரு. இல்ல, நாளைக்கு நான் வெங்கட் கிட்ட பேசி இதை புரிய வைக்கிறேன். தப்பா எதுவும் பேசிடக்கூடாதுமா. நான் பாத்துக்கிறேன்ப்பா. இவர்களும் உள்ளே வந்து கதவை சாத்தி கொண்டார்கள். சுமதி நடராஜனின் அருகில் வந்து உட்கார்ந்தாள். சுமதி, இப்ப உடைச்சு பேசிடலாம். எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. எதுக்கு? அந்த மலையாள ஜோசியன் சொன்னது 100க்கு 100 நிஜம். ஆமா சுமதி, இந்த ஜாதகம் உண்மை. அவன் சொன்னபடி சந்தியாவோட அப்பா அவளோட 5வது வயசுல இறந்தது நிஜம். போதும். நீங்க சந்தியாவுக்கு அப்பா இல்லைங்கிற உண்மை உடைஞ்சா அத சந்தியா தாங்கிப்பாளா? அது பெரிய கேள்வி சுமதி. அதை விட பெரிய கேள்வி பின்னால வருது. நான் சந்தியாவோட அப்பா இல்லைன்னு ஆயிட்டா அதுக்கப்புறம் நம்ம பொண்ணை கட்டிப்பாங்களா? எதுக்கு இந்த பொய்? சந்தியாவோட பூர்வீகம் என்னன்னு கிளற மாட்டாங்களா? ஆமாங்க, இதுல நிறைய சிக்கல் இருக்கு. ஒண்ணு செய்யலாமா? இதை விட்டுட்டு வேற வரன்னு பாக்கலாமா? என்ன சுமதி வளர்ற? சந்தியா சொன்னதை நீ கேட்கலையா? வேற யார் வந்தாலும் என் மனசு மாறாது. வெங்கட் தான் என் புருஷன் சொல்லிட்டாளே. சரிங்க, இந்த சிக்கலை எப்படி விடுவிக்கிறது? புரியல. நம்ம பொண்ணு வாழ்க்கை கேள்விக்குறி ஆயிடக்கூடாதுன்னு நீங்க பட்ட பாடு கொஞ்சமா? இந்த உண்மை கடைசி வரைக்கும் உடையாம வாழணும்னு நினைச்சோமே, நடக்குமா? சுமதி அழத் தொடங்கினாள். நடராஜன் ஆண் பிள்ளை என்பதால் அழ முடியாமல் தவித்து போய் உட்கார்ந்தார். விடிய விடிய இருவரும் உறங்கவே இல்லை. கடந்த கால கசப்பு மகளின் எதிர்காலத்தை பலிவாங்கிடக் கூடாது என இருவரும் குழம்பி தவித்துக் கொண்டிருந்தார்கள். சந்தியா வந்து நடராஜனை எழுப்பினாள். டாடி, ஆபீஸ்க்கு போக வேண்டாமா? கொஞ்சம் வெளியில வேலை இருக்கு, லேட்டா போனா போதும். நீ புறப்படு ராஜா. டாடி, இன்னைக்கு வெங்கட்ட பார்த்து நான் பேசுறேன். வேண்டாமா, தப்பாயிட போகுது. அவருக்கு நான் வேணும்னா அந்த மலையாள ஜோசியனை விட்டுறணும். அவன் தான் முக்கியம்னா என்ன விட்டுறணும். இப்படி பேசினா பிரச்சனைடி சந்தியா. அதை நான் பாத்துக்கிறேன். புறப்பட்டு விட்டாள். வெங்கட்டை காலையில் ஒரு உணவகத்துக்கு முன்பு வர சொல்லியிருந்தாள். வெங்கட் வந்து விட்டான். எங்க அப்பா எல்லாம் சொல்லிட்டார் வெங்கட். அதுதான் குழப்பம் சந்தியா. இதுல குழப்பமே இல்ல. ஜாதகம் உண்மை. எங்க அப்பா உயிரோட இருக்கிறதும் நிஜம். சோ அந்த மலையாள ஜோசியம் பொய். இல்ல சந்தியா, அவர் சொல்லி எதுவும் தப்பாவே ஆனதில்ல. யானைக்கும் அடி சறுக்கலாம்ல. எங்க அப்பா ஆழமா நம்பிக்கை வச்சிருக்கிறாரு. வெங்கட், உங்களுக்கு நான் வேணும்னா மலையாள ஜோசியத்தை மதிக்க கூடாது. புரியாம பேசாத. எங்க அப்பா ஒப்புக்க மாட்டார். உண்மை ஜாதகம் கொண்டு வான்னு உங்க அப்பா எங்க அப்பாவை டார்ச்சர் பண்ணா இவர் எங்க போவாரு? இது தப்பு. யாரோ ஒரு ஜோசியனா பெருசு. திரும்ப திரும்ப அதையே சொல்லாத. உங்களுக்கும் அதுல நம்பிக்கை இருக்கா? சந்தியா, எனக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, எங்க அப்பாவோட உணர்வுகளை நான் மதிக்கணும். யார் வேண்டான்னு சொன்னாங்க? சரி, ஒரு தீர்வை சொல்லுங்க. வெங்கட் தவித்தான். இப்பவும் சொல்றேன், ஜோசியத்தை தூர வச்சுட்டு வர சொல்லுங்க. வெங்கட்டுக்கு கோபம் வந்து விட்டது. உன் கூட பேசினா பைத்தியம் பிடிக்கும். வார்த்தைகள் தடிச்சா சண்டையில முடியும். கூடாது. நாம் அப்புறமா சந்திக்கலாம் சந்தியா. புறப்படலாம். அவள் தலையாட்டினாள். இருவரும் திசைக்குருவராக கலைந்து போனார்கள். வெங்கட் மனது கனத்து கிடந்தது. அப்பாவின் இந்த பிடிவாதம் தான் தப்பு. ஆனா ஜோசியத்தை விமர்சனம் பண்ணா அவரால தாங்கிக்க முடியாது. வீடு ரணகலமாயிடும். எப்படி இந்த சிக்கலை விடுவிக்கிறது? கேள்வி மட்டும்தான் வந்தது, பதிலே இல்லை. மாலை அலுவலகம் முடிந்து வீடு திரும்பினான். அப்பாவிடம் வந்தான். அப்பா, நானும் சந்தியாவும் சந்திச்சு பேசணும். எங்க கல்யாணம் நடக்கணும்னு இருந்தா வேற விவகாரங்களை பெருசா எடுத்துக்க கூடாது. இந்த பாருடா,
நடராஜன் உயிரோட இருக்கிறார். சோ இந்த ஜாதகம் பொய். உண்மை ஜாதகம் வரட்டும். அப்பா, இதுதான் உண்மை ஜாதகம்னு அவர் சொல்றாரே, அப்படின்னா அப்பா செத்தது நிஜமா? அது நிஜம்னு இவர் இவர் யாரு? சந்தியாவோட அப்பா இல்லையா? விசுக்கென வெங்கட் எழுந்து விட்டான். அம்மா அருகில் வந்தாள். நீங்க என்ன பேசுறீங்க? இவர் அப்பா இல்லையான்னு கேட்டா தப்பா அர்த்தம் வருது. ஜோசியத்தை மதிங்க. அதுக்காக தப்பான கேள்வி எல்லாம் கேட்க கூடாதுங்க. நான் கேவலப்படுத்தணும்னு கேட்கிறடி. உண்மையை தெரிஞ்சுக்கிட்டா தான் கல்யாணம் நடக்கும். வெங்கட் காதில் இந்த எதுவுமே விழவில்லை. அப்பா செத்தது நிஜம்னா நடராஜன் யாரு? சந்தியாவோட அப்பா இல்லையா? தற்செயலாக வார்த்தைகள் வந்து விழுந்தாலும் அர்த்தமுள்ள யோசிக்க வைக்கும் வாக்கியம். நடராஜன் சந்தியாவோட அப்பா இல்லையா? தப்பான ஒரு கேள்விதான். ஆனாலும் உள்ளுக்குள்ளே குடைந்தது. இதை சந்தியாவிடம் பேச முடியாது. உறவே முறிந்துவிடும். வேறு யாரிடம்? ஏதாவது ஒன்றை பிடித்து கொண்டு போய் சிக்கலை தீர்த்தால்தானே அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். இதை எப்படி பேசுவது? யாரிடம்? நடராஜன் காலையில் புறப்பட்டு நேராக வெங்கட் அலுவலகம் வந்தார். வரவேற்பில் காத்திருந்தார். வெங்கட் இயல்பாக வந்து சேர இவரை பார்த்ததும் அதிர்ச்சி. அங்கிள்! எழுந்து நின்றார் நடராஜன். வணக்கம் தம்பி. திடீர்னு இப்படி? ஆச்சரியமாக கேட்டான். கொஞ்சம் பேசணும். 1 மணி நேரம் ஒதுக்க முடியுமா? தாராளமா. இங்கே தனி அறை இருக்கு, வாங்க. தனியாக அழைத்து வந்தான். காஃபிக்கு சொன்னான். சந்தியா உங்ககிட்ட எல்லாம் சொல்லியிருப்பா. ஆமா அங்கிள். அப்பா பிடிவாதமா இருக்கிறாரு. என்னால எதுவுமே பேச முடியல. நீங்க தான் இனிமே ஏதாவது செஞ்சு அவர் மனசை மாத்தணும். தம்பி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சந்தியா தான் மனைவியா வரணும்னு உங்களுக்கு பிடிவாதம் இருக்கா? எனக்கு சந்தியாவை ரொம்ப பிடிச்சிருக்கு அங்கிள். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. சந்தோஷம் தம்பி. ஆனா எங்க அப்பா மனசை உடைச்சு போட்டுட்டு இந்த கல்யாணத்தை நடத்துறதுல எனக்கு விருப்பம் இல்ல. வேணாம் தம்பி. பெத்தவங்களை மீறி பிள்ளைங்க எதுவும் செய்யக்கூடாது. நானும் ஒரு அப்பா. அந்த வேதனை எனக்கு புரியும். வெங்கட் மௌனமாக இருந்தான். தம்பி, என்ன செய்யலாம்? நீங்க தான் சொல்லணும். ஜாதகத்துல ஏதாவது குளறுபடி இருக்கா? இல்ல தம்பி, துல்லியமா இருக்கு. நான் பக்கத்துல இருந்து பிறந்த நாழிகைய குறிச்சவன். சாரி அங்கிள். ஜாதகப்படி எங்க மலையாள ஜோசியர் அது உண்மையா இருந்தா சந்தியா அப்பா இறந்திருக்கணும்னு சொல்றாரு. நீங்க இருக்கிறீங்க. ஜாதகமும் துல்லியம்னு சொல்றீங்க. மலையாள ஜோசியர் தப்பா? இல்ல தம்பி, அவர் 100% சரி. அப்படின்னா? தம்பி, யாருக்கும் இது நாள் வரைக்கும் சொல்லாத ஒரு நிஜத்தை இப்போ உங்ககிட்ட நான் சொல்ல போறேன். என்னது? நான் சந்தியாவோட அப்பா இல்ல. வெங்கட் விசுக்கென நிமிர்ந்தான். இத நான் யாருக்கும் சொல்லல. எனக்கும் சுமதிக்கும் மட்டுமே தெரிஞ்ச நிஜம் இது. அங்கிள், வருத்தப்படாதீங்க. இந்த மாதிரி ஏதாவது இருக்குமோன்னு எனக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு. அத பேசுறதே தப்புன்னு அணைச்சிட்டேன். உண்மைதான் தம்பி. சந்தியாவை நாங்க ஒரு அநாத விடுதியிலிருந்து 6 மாச குழந்தையா தத்தெடுத்தோம். அதுக்கு நிறைய சட்ட ரீதியான நடைமுறைகள் எல்லாம் இருந்தது. அதெல்லாம் முடிச்சோம். அங்கிள், ஒரு விஷயம் உதைக்குதே. சந்தியா பிறந்த நேரத்துல பக்கத்துல இருந்து நேரம் குறிச்சதா சொல்றீங்களே, அதுவும் நிஜம்தான். எப்படி? சொல்றேன். என் கூட கல்லூரியில படிச்சா செண்பகம். நல்ல தோழி எனக்கு. படிக்கும் போதே அங்க உள்ள லெக்சரர் ஒருத்தருக்கும் அவளுக்கும் நட்பு ஏற்பட்டு அது காதலா மாறினது எனக்கு மட்டும்தான் தெரியும். படிப்பு முடிஞ்சு வெளியில வர நேரம் கொஞ்சம் அதிகப்படியா நெருங்கி செண்பகம் கர்ப்பமாயிட்டா. அத அவர்கிட்ட செண்பகம் சொல்லியிருக்கா. அவரு கலைச்சிட சொல்லியிருக்கிறாரு. அந்த நேரத்துல எனக்கும் சுமதிக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. சரி, செண்பகம் உடல்நிலை இருந்த கட்டத்துல கர்ப்பத்தை கலைச்சா உயிருக்கே ஆபத்துன்னு ஆயிடுச்சு. என்கிட்ட வந்து செண்பகம் அழுதா. அந்த வாத்தியார் கிட்ட நான் செண்பகத்துக்காக நியாயம் கேட்க போனேன். அவர் என்ன சொன்னாரு? ஏத்துக்கவே இல்ல. அந்த ஆள் ஒரு பெரிய மனுஷன் பிள்ளை. அவனை எதிர்க்கிற பலம் எங்க கிட்ட இல்ல. கெஞ்சி பார்த்தோம், எதுக்கும் மசியல. செண்பகத்தோட அப்பா இந்த அதிர்ச்சியில மாரடைப்புல காலமானாரு. அம்மா உயிரோட இல்ல. செண்பகம் விரட்டப்பட்டா. அப்புறம் நானும் சுமதியும் தான் அவளை வாழ வச்சோம். எங்க வீட்டுல கொண்டு வந்து ஆதரிச்சோம். சுமதி தங்கமானவ. எதுக்கும் தடை சொல்ல மாட்டா. செண்பகத்துக்கு நான் ஒரு வேலையும் வாங்கி கொடுத்தேன். சரி, பிரசவ நேரம் நெருங்க நெருங்க நாங்க தான் அவளை கொண்டு போய் அட்மிட் பண்ணோம். பொன் குழந்தை பிறந்தப்போ லேபர் வார்டுல வாசல்ல இருந்து நேரம் குறிச்சவன் நான். அப்புறமா குழந்தையோட வீட்டுக்கு வந்தா செண்பகம். ஓ, சந்தியா முதல்ல உங்க வீட்டுக்கு தான் வந்தாளா? ம். கொஞ்சம் உடம்பு தேர்னதும் செண்பகம் எங்களை கூப்பிட்டு பேசினா. கழுத்துல ஒரு தாலியும் இல்லாம, இனிஷியல் இல்லாம இவளை என் கூட வச்சுக்கிட்டு, இவர் எதிர்காலத்தை நான் எதுக்கு நாசமாக்கணும், இவளை அநாத இல்லத்துல சேர்த்துடுறேன்னா. அவ முடிவுல அவ உறுதியா இருந்தா. ஒரு வகையில எங்களுக்கு நியாயம்னு பட நாங்க தடுக்கல. குழந்தைய அங்க விட்டுட்டு அவ வெளியூருக்கு மாத்தல் வாங்கிட்டு போயிட்டா. அப்புறம் எங்க கூட 1 மாச காலம் குழந்தை இருந்தப்பவே எங்க 2 பேருக்கும் அது மேல ஒரு ஈடுபாடு. ஆனா செண்பகத்தோட முடிவை அந்த நேரத்துல உடைக்கணும்னு எங்களுக்கு தோணல. இந்த நேரம் சுமதி கர்ப்பப்பையில கட்டி வந்து ஆபரேஷன்ல கர்ப்பப்பையை எடுக்க வேண்டிய துரதிருஷ்டம் உடனடியா நேர்ந்து போச்சு. வீட்டுல 3 மாசம் ஓய்வு.
அந்த நேரத்துலதான் சுமதி கேட்டா, நமக்கு இனி குழந்தை பாக்கியம் இல்ல, ஏன் உன்னை தத்தெடுக்க கூடாதுன்னு. எடுக்கலாமே, எனக்கு தடையில்ல சுமதி. அப்படின்னா செண்பகம் குழந்தைய எடுத்துக்க கூடாதா? இப்ப 6 மாசம்தான் ஆயிருக்கும். இது தொடர்பா 2 பேரும் அந்த வாரம் முழுக்க பேசி அலசி ஆராய்ஞ்சு கடைசியில எடுக்கலாம்னு முடிவெடுத்தோம். சட்ட ரீதியான நடைமுறைகளை முடிச்சிட்டு சந்தியாவை வீட்டுக்கு கூட்டு வந்தோம். நிமிர்ந்து உட்கார்ந்தான் வெங்கட். அப்புறமா ராஜாத்தி மாதிரி எங்ககிட்ட வளர்ந்தா. அவ வந்த நேரம் பதவி உயர்வும் நல்ல பேரும் வீடும் வாகனமும்னு செல்வம் கொழிக்க ஆரம்பிச்சுது. எங்களோட அதிர்ஷ்ட தேவதை சந்தியா. அப்பா அப்பான்னு என் மேல உயிரே வச்சா. அது இப்பவும் தொடருது. சந்தியாவை பெத்த தாய் அப்புறம் உங்களை சந்திக்கவே இல்லையா? இல்ல. ஆனா வேற நபர் மூலமா விவரம் தெரிய வந்தது. செண்பகம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு டெல்லிக்கு போயிட்டான்னு. சரி, நல்லபடியா நடந்தா சந்தோஷம். ஒரு சந்தேகம் அங்கிள். சந்தியாவுக்கு 5 வயசுல சந்தியா அப்பா ஐ மீன் அந்த லெக்சரர் இறந்தாரா? ஆமா, அந்த ஹரி அதே ஊர்ல தானே இருந்தான். கல்யாணம் செஞ்சுக்கிட்டான். ஒரு பையன் உண்டுன்னு தகவல். சந்தியாவுக்கு 5 வயசா இருக்கும்போது லெக்சரர் ஹரி ஒரு சால விபத்துல இறந்தது தெரிய வந்தது. கடவுளே, எங்க ஜோசியர் கடவுள் தான். இப்ப சொல்லுங்க தம்பி, இந்த கதையை உங்க அப்பா அம்மா கிட்ட சொன்னா சந்தியாவை ஏத்துப்பாங்களா? தெரியல, சொல்லி பார்க்கணும். ஒப்புக்கலன்னா உங்களை பெத்தவங்களை உதற உங்களால முடியுமா? சந்தியாவைத்தான் வேண்டான்னு சொல்லணும். இதுதானே யதார்த்தம். இருங்க அங்கிள், அவசரப்பட வேண்டாம். சந்தியாவை பெத்த தாய் அவளை அனாதை விடுதியில விட்டுட்டு போனாலும் அவளை வளர்த்த நீங்க 2 பேரும் கண்ணியமானவங்க. தப்பு செஞ்சது அண்ணம்மா. அதுக்கு சந்தியா தண்டனை அனுபவிக்க கூடாது. தம்பி, நான் அப்பா அம்மாட்ட பேசுறேன். என் பிரச்சனை இப்ப அது இல்ல. இந்த உண்மையை சந்தியா தாங்கிப்பாளா? உங்கள மாதிரி ஒரு நல்ல மாப்பிள்ளை எனக்கு வேணும்னா நான் உண்மைகளை பேசித்தான் ஆகணும். முடியுமா? இன்னைக்கே பேசுறேன். நீங்களும் பேசிருங்க. தம்பி, சந்தியாவை இப்பவும் நீங்க விரும்புறீங்களா? இன்னும் அதிகமா நேசிக்கிறேன். நான் சந்தியா கிட்டையும் பேசுறேன் அங்கிள். நடராஜன் எழுந்து விட்டார். அவன் கைகளை பிடித்து கொண்டார். கண் கலங்கியது. என் மக வாழ நான் எதை வேணும்னாலும் தியாகம் செய்ய தயார் தம்பி. அவர் புறப்பட்டு போக வெங்கட் உணர்ச்சி வசப்பட்டு அப்படியே உட்கார்ந்து விட்டான். நடராஜன் மாலை 6:30க்கு வர சந்தியா அப்போதுதான் வந்திருந்தாள். வழக்கம் போல் கலகலப்பு. இரவு சாப்பாடு முடிந்தது. வெங்கட்ட நான் போய் பார்த்தம்மா. அப்படியா? உனக்கு கூட இது நாள் வரைக்கும் நான் சொல்லாத பல உண்மைகளை வெங்கட்டுக்கு சொன்னேன். எனக்கு சொல்லாத உண்மைகளா? என்னங்க, இரு சுமதி, இனி எதையும் மூடி மறைக்க வேண்டாம். தெரிய வேண்டிய நேரம் வந்தாச்சு, பேசிடலாம். அப்பா, என்னை மன்னிச்சிருமா என தொடங்கி முழு கதையையும் சந்தியாவிடம் ஒன்று விடாமல் சொல்லி முடித்தார் நடராஜன். சந்தியா ஆடி போயிருந்தாள். மடி, இந்த உண்மை தெரிய வேண்டிய கட்டாயத்தை அந்த ஜோசியர் உண்டாக்கிட்டாரு. இல்லைன்னா சொல்லியே இருக்க மாட்டேன். போட்டோம், இதனால இந்த வீட்டுல எந்த பாதிப்பும் இல்லம்மா. பாதிப்பு எனக்கு இருக்கேப்பா. என்னம்மா சொல்ற? நான் ஒரு அனாதைங்கிற அதிர்ச்சிகரமான நெஜம் இப்ப தெரிய வந்திருக்கேன். எப்படிம்மா? நாங்க இருக்கும்போது நீ எப்படி அனாதை ஆக முடியும்? அப்பா, இத்தனை நாள் நான் வாழ்ந்த வாழ்க்கை போலியானது. எத்தனை கசப்பான வேறு என்னோடது. சந்தியா, அப்படிலாம் பேசாதம்மா. உனக்கு நாங்க தான் அப்பா அம்மா. உன் சமூக அந்தஸ்துக்கு ஒரு குறையும் இல்ல. சந்தியா பேசவில்லை. வெங்கட் பெத்தவங்க கிட்ட இந்த நேரம் பேசி இருப்பாரு. அவங்க என்னை ஏத்துக்க மாட்டாங்க. அவசரப்படாத சந்தியா. எந்த முடிவுக்கும் நாம வர வேண்டாம். அதை விடுங்க. அப்பா அப்பான்னு உங்க மேல உயிரே வச்சிருந்தனே, நீங்க எனக்கு சொந்த அப்பா இல்லையே. அப்படி சொல்லாதம்மா. நான் உனக்கு சொந்த அப்பா தான். நோ, இல்ல இல்ல, நீங்க எனக்கு அப்பா இல்ல. எனக்கு விவரம் தெரிஞ்சப்பவே ஏன் இதை சொல்லல? இத்தனை காலம் என்னை ஏன் ஏமாத்துனீங்க? இப்ப உண்மை உடைஞ்சாச்சு. நான் அனாதை. நீ அனாதை இல்ல சந்தியா. போதும், எந்த ஒரு சமாதானமும் எனக்கு தேவையில்ல. எனக்கு யார் கூடவும் பேச பிடிக்கல. என்னை கொஞ்சம் தனியா விடுங்க. குரல் எடுத்து கத்தினாள். வேகமாக உள்ளே போய் கட்டிலில் விழுந்து அழத் தொடங்கினாள். நடராஜன் தாளமாட்டாமல் அழ, என்னங்க, இருங்க, குழந்தை அழறா சுமதி, என்னால தாங்கிக்க முடியல. அப்ப ஏன் உண்மையை சொன்னீங்க? வேற வழி இல்ல சுமதி, விடுங்க. இப்ப அவ மனநிலை அப்படித்தான் இருக்கும். ரொம்ப சென்சிட்டிவ் நம்ம பொண்ணுன்னு உங்களுக்கு தெரியாதா? இத்தனை நாள் அவ நம்பினது இப்ப உடையும் போது அதிர்ச்சியாத்தான் இருக்கும். இந்த நேரம் யாருமே அவளை சமாதானப்படுத்த முடியாது. அதுக்கு பலனும் இருக்காது. வேற என்ன செய்யலாம்? போய் படுங்க. சந்தியாவை இந்த நிலையில தனியா விடலாமா? தப்பான முடிவுக்கு அவ வந்துட்டா. உங்க மக கோழை இல்ல. இத்தனை காலம் அவளை மார்ல தோல்ல போட்டு வளர்த்தும் உங்களுக்கு இது ஏன் புரியல? விடுங்க, அவளை நான் கவனிச்சுக்கிறேன். எனக்கு தலை சுத்துது சுமதி. போய் படுங்க. அவளோட ஆவேசம் அடங்கட்டும். அவளே தேடி வந்து பேசுவா. போங்க. நடராஜன் ஆடி போயிருந்தார். சந்தியா தெளிந்து பழையபடி பேச வருவாளா? என் மகள் எனக்கு திரும்ப கிடைப்பாளா? வெங்கட் எல்லாம் சொல்லி முடித்திருந்தான். பாத்தியா, நம்ம ஜோசியர் சாதாரண ஆள் இல்ல. அது இப்ப முக்கியம் இல்லப்பா.
உங்க விருப்பப்படி ஜாதக பொருத்தம் ஓகேயா? இனிமே கல்யாணத்துக்கு தேதி குறிக்க என்ன தடை? தம்பி, இப்படி ஒரு வில்லங்கம் இருக்கேடா. அம்மா, சந்தியா மேல எந்த தப்பும் இல்ல. ஒரு நல்ல மனுஷன் கைக்கு வந்து கௌரவமா வளர்க்கப்பட்டவ சந்தியா. இது அவங்க குடும்பத்துக்கும் நம்ம குடும்பத்துக்கும் மட்டும்தான் தெரியும். நமக்கு சந்தியா வாழ வர காரணமா எந்த ஒரு கௌரவ குறைச்சலும் இல்ல. என்ன சொல்றீங்க? அப்பா எழுந்து நடந்தார். உங்கள மீறி நான் நடக்க மாட்டேன். ஆனா சந்தியா தவிர வேற யாரும் என் வாழ்க்கையில வரக்கூடாது. முடிவு உங்க 2 பேர் கையில. வெங்கட், தான் வளர்த்த மகள் வாழணும்னு அவர் எதையுமே மறைக்காம சொல்லிட்டாரு. இப்படி ஒரு நல்ல சம்பந்தம் யாருக்கும் வாய்க்காது. பேசுங்க. அவன் உள்ளே போய்விட்டான். என்னங்க இப்படி பேசிட்டு போறான்? அவன் அந்த பொண்ணுதான் வேணும்னு உறுதியா இருக்கான் சாவித்ரி. அத மாத்துனா நம்ம மகனே நமக்கு பகை ஆயிடுவான். வேணுமா? ஐயோ, கூடாது. சாவித்ரி, இத நாம கொஞ்சம் அலசலாம். எப்பவோ ஒருத்தி பெத்து போட்டுட்டு அனாத விடுதிக்கு போனா. 6 மாச குழந்தையா அவளை கையில எடுத்தவர் நடராஜன். இந்த நிமிஷம் வரைக்கும் பொண்ண அற்புதமா வளர்த்திருக்கிறார். அதனால அவளுக்கு முதல் எழுத்து, விலாசம், படிப்புன்னு இப்படி எல்லா நல்ல தகுதிகளும் இருக்கு. நாம அதை தான் பார்க்கணும். உங்களுக்கு இந்த கல்யாணத்துல சம்மதமா? எனக்கு பூரண சம்மதம். நம்ம வெங்கட்ட நாம ஒரு நாளும் இழக்கக்கூடாது. அம்மா பேசவில்லை. ஏன் பேசாம இருக்க? இத சாக்கா வச்சுக்கிட்டு அந்த பொண்ணை கொடுமைப்படுத்துவியா? என்ன பேசுறீங்க? நானும் ஒரு அம்மா. ஞாபகம் இருந்தா சரி. என் பிள்ளை மேல உங்களை விட எனக்கு அக்கறையும் பாசமும் அதிகம் உண்டுங்க. சபாஷ், இதுதானே வேணும். 2 பேருக்கும் எந்த தடையும் இல்லைன்னா பச்சை கொடி காட்டிடலாமே. சரிங்க. இப்பவே நம்ம மகனை கூப்பிட்டு சொல்லிரு. அப்புறம் இன்னொன்னு சாவித்ரி. என்ன? நம்ம பொண்ணுங்களுக்கு கூட இந்த உண்மை தெரியக்கூடாது. நீ ஓட்டவாய் உளறிடுவ. சாவித்ரி பேசவில்லை. பொண்ணுங்க புருஷன்கிட்ட சொல்லாம இருக்க மாட்டாங்க. அது பரவும். தப்பா முடியும். யாருக்கும் சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணு. சரிங்க, சத்தியமா சொல்ல மாட்டேன். இப்ப வெங்கட்ட கூப்பிடு. வெங்கட்டை அம்மா அழைத்து வந்தாள். சகலத்தையும் அப்பா சொல்ல அவன் முகம் மலர்ந்தது. தேங்க்யூப்பா. இந்த பாருடா கண்ணா, வர்றவ உன் கூட சந்தோஷமா இருக்கணும். அவ வேறு என்னவா இருந்தா என்ன? அம்மா எதுவும் பேசலையே. நான் பேச எதுவும் இல்லடா தம்பி. உன் சந்தோஷம்தான் எங்க சுவாசம். புரியுதா? உங்க அம்மா ஓவரா டிவி சீரியல் பாக்குறா. அதான் டயலாக் கொட்டுது. போதுமே, தாங்கல. சரிப்பா, நான் நாளைக்கே சந்தியாவை பார்த்து பேசிடுறேன். நானும் நடராஜனை போன் போட்டு வரவழைக்கிறேன். நம்ம ஜோசியர் தந்த தேதிகளை வச்சுக்கிட்டு நடராஜனையும் கலந்து பேசிட்டு நேரடியா கல்யாண நாளை குறிச்சிடலாம். சரிப்பா. வெங்கட் உற்சாகமாக போய் படுத்து விட்டான். நல்ல அப்பா அம்மா தான். ஆனா சந்தியா அதை எப்படி எடுத்துக்கிட்டாலோ? சமாதானப்படுத்திடலாம். வாழ வரப்போறது இங்க. இனிமே பழசெல்லாம் எதுக்கு? சந்தியா உறக்கம் வராமல் நடந்து கொண்டிருந்தாள் தன் வீட்டில். 2 முறை சுமதி வந்து எட்டி பார்த்தாள். நடராஜனிடம் விபரம் சொன்னாள். நீயாவது போய் பேசு சுமதி. சரி, பாக்குறேன். சுமதி சந்தியாவிடம் வந்தாள். அம்மாடி, இப்படி நடந்துகிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? சரக்கென சந்தியா திரும்பினாள். என்ன கொஞ்சம் தனியா விடுறியா? உன் கேள்விகளுக்கு பதில் சொல்ற மனநிலையில நான் இல்ல. எனக்குள்ள 1000 கேள்விகள் இருக்கு. அதுக்கு பதில் தெரியாம நான் தடுமாறி போயிருக்கிறேன். என்ன புரிஞ்சுக்கோ. சுமதி பார்த்தாள். இந்த பாருமா, உன் மனசு படுற வேதனை புரியுது. எங்களுக்கும் அந்த சங்கடம் இருக்கு. சரி, இப்ப தனியா இரு. ஆனா வாய் விட்டு மனசு விட்டு உங்க அப்பாட்ட பேசிரு. அதுதான் எல்லாருக்கும் நல்லது. புரியுதா? சுமதி போய்விட்டாள். சந்தியாவுக்குள் ஒரு சூறாவளி வீசிக்கொண்டிருந்தது. தாமதமாக உறங்கியதால் சுமதி எழும்போது மணி 6:30. வெளியே வந்தாள். அன்று ஞாயிற்றுக்கிழமை. சந்தியா குளித்து உடை மாற்றி வெளியே போக தயாராகி கொண்டிருந்தாள். இன்னைக்கும் ஆபீஸ் உண்டாமா? இல்ல, வெளியில போறேன். கொஞ்சம் இரு. 10 நிமிஷத்துல காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். வேண்டாம், நான் வெளியில சாப்பிட்டுக்கிறேன். சந்தியா, இருமா. செருப்பை மாட்டிக்கொண்டு கைப்பையுடன் வேகமாக சந்தியா வாசலில் இறங்கி விட்டாள். சுமதி உள்ளே வந்தாள். அப்போதுதான் நடராஜன் எழுந்து வந்தார். சுமதி விவரத்தை சொன்னாள். சுமதி, இது நல்லதுக்கு இல்ல. கோவம் நீடிக்குது. நாம என்னங்க பண்ண முடியும்? அவ வாழணும்னு நெஜத்தை சொன்னோம். இன்னும் வெங்கட் வீட்ல இருந்து தப்பான பதில் எதுவும் வரல. அப்படி இருக்க இவ கோவப்பட்டா என்ன செய்ய முடியும்? சரி விடு, சாயங்காலம் வந்தப்புறம் பேசிக்கலாம். இத்தனை நாள் அமைதியா இருந்த குடும்பம் ஒரு நாள்ல சந்தோஷத்தை எழுந்துடுச்சே. அவ மேல தப்பு இல்ல சுமதி. நமக்கு ஏற்கனவே இந்த உண்மை தெரிஞ்ச காரணமா இது சாதாரணமா இருக்கலாம். ஆனா இத்தனை வருஷம் கழிச்சு இப்படி ஒரு அதிர்ச்சியை சந்திக்கும் போது சந்தியா பலமா தாக்கப்பட்டா தப்பு இல்ல. ஆனா நம்ம கூட அவ பகிர்ந்துக்கணும். அப்பதான் பிரச்சனை லேசாகும். வெங்கட் குடும்பம் ஒப்புக்கிட்டா சந்தியா சரியாயிடுவா. அது ஒண்ணு இருக்கு. நான் வெங்கட்டுக்கு போன் பண்ணட்டுமா? அவசரப்படாதீங்க. அவங்க பக்கத்துல இருந்து பதில் வரட்டும். நீங்க கௌரவத்துக்கு எடுத்துக்க வேண்டாம். இது நம்ம பொண்ணு வாழ்க்கை சுமதி. புரியுதுங்க. நான் கெட்டு போய் சந்தியாவை உங்களுக்கு பெத்துக்காம இருந்திருந்தா நம்ம குடும்பம் இந்த நேரம் கேவலப்பட்டு சிரிப்பா சிரிச்சிருக்கும். நாம ஒரு குழந்தைய தத்தெடுத்து அதுக்கு விலாசம் கொடுத்திருக்கோம். அதனால நீங்க ஒரு படி உயர்ந்துதான் நிக்கிறீங்க. யாருக்கும் குறையல. சுமதி,
பாசத்துக்காக பாரம் சுமக்குறீங்க. ஆனாலும் நிமிர்ந்தே நில்லுங்க. தொலைபேசி அழைத்தது. அவர் எடுத்தார். அங்கிள், வெங்கட் பேசுறேன். சொல்லுங்க தம்பி. காலையில 9 மணிக்கு வீட்ல இருப்பீங்களா? இருப்போம் தம்பி. நாங்க எல்லாரும் வரோம் உங்களை பார்க்க. ரிசீவரை வைத்து விட்டான். சுமதி, அப்பா அம்மாவோட வெங்கட் வராராம். எதுக்கு? எனக்கு படபடப்பா இருக்கேன். இந்த பாருங்க, உண்மை தெரிஞ்சப்புறம் அதை அவங்க ஜீரணிக்கலைன்னா இங்க வரவே மாட்டாங்க. வெங்கட் மட்டும் உங்ககிட்ட வந்து பேசியிருப்பாரு. அப்படியா சொல்ற? நிச்சயமா நல்ல செய்தியோட தான் வர்றாங்க. அதுல சந்தேகமே இல்ல. தைரியமா இருங்க. இந்த நேரத்துல சந்தியா இல்லாம போயிட்டாலே தப்பு இல்ல. பெரியவங்க மனசு விட்டு பேசிட்டா நல்லது. குழந்தைகிட்ட நாம பேசிக்கலாம். அது எப்படி நடந்தாலும் எனக்கு என் மக திரும்ப வேணும் சுமதி. அவர் குரல் உடைந்தது. இந்த பாருங்க, திடமா இருங்க. நீங்க அப்படி நின்ன காரணமா தான் நம்ம குடும்பம் நல்லா இருக்குது. ஒரு மனுஷன் தன்மானத்தை கூட இழக்க நேரலாம். தன்னம்பிக்கையை மட்டும் இழக்கவே கூடாது. அதை இழந்துட்டா வாழ்க்கை பூஜ்யம் ஆயிடும். புரியுதா? காலை 9 மணிக்கு வெங்கட் அவனை பெற்றவர்கள் வந்து விட்டார்கள். நடராஜன் வரவேற்று உட்கார வைத்தார். சந்தியா இல்லையா? காலையில சீக்கிரமே புறப்பட்டு போயிட்டா. அவட்ட சொன்னீங்களா? சொல்லியாச்சு. நாங்க பெத்தவங்க இல்லைங்கிற அதிர்ச்சிய அவளால தாங்கிக்க முடியல. அப்புறம் சரி, ஆவேசம் அடங்குனா தானே யோசிக்க தோணும். யோசிக்கட்டும். வெங்கட் அப்பா மெதுவாக பேச ஆரம்பித்தார். வெங்கட் எல்லாம் சொன்னா. எங்களுக்கும் முதல்ல ரொம்ப அதிர்ச்சியா, தயக்கமா, இது நடக்கணுமான்னு இருந்துச்சு. ஆனா எங்க மகன் ரொம்ப உறுதியா இருக்கான். அவளை தவிர வேற யாருக்கும் தாலி கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டான். நடராஜன் முகம் மலர்ந்தது. அதனால அவன் விருப்பத்துக்கு தடை போட நான் விரும்பல. எங்க பிள்ளைதான் எங்களுக்கு முக்கியம். மேலும் சந்தியாவோட இப்போதைய விலாசம் கண்ணியமானது. கடந்த காலத்தை பத்தி இனி யோசிக்கிறது முட்டாள்தனம். சந்தியாவை எங்க மருமகளா ஏத்துக்க நாங்க தயாரா இருக்கோம். நடராஜன் அழுதே விட்டார். எங்களுக்கு இது போதும். எங்க வயித்துல பாலை வாத்தீங்க. எங்க குழந்தை வாழ்க்கை கேள்விக்குறி ஆயிடுமோன்னு நாங்க பயந்துட்டோம். நாங்களும் மனுஷங்க தான். யோசிக்க மாட்டோமா? சரிப்பா, அடுத்த கட்டத்துக்கு வாங்க. எங்க மகன் ரொம்ப அவசரப்படுறான். ஜோசியர்ட்ட இருந்து தேதிகள் குறிச்சிட்டு வந்திருக்கிறேன். உங்களுக்கு வசதியான ஒரு தேதியை தேர்ந்தெடுத்து கொடுங்க. அடுத்த கட்டத்துக்கு போகலாம். சந்தியா வரட்டும். அவகிட்ட இனிப்பான இந்த செய்தியை சொல்லிட்டு தேதியை முடிவு பண்ணிடலாம். அப்ப நாங்க புறப்பட்டு போறோம். இருங்க, சாப்பிட்டு போலாம். இல்லைங்க, சம்பந்தியா வந்து விருந்தே சாப்பிடுறோம். இப்ப புறப்படுறோம். அவர்களை நடராஜனும் சுமதியும் வாசல் வரை வந்து வழி அனுப்பினார்கள். தம்பி, அவ கோவத்துல இருக்கிறா. வந்ததும் பேசிருங்க. கல்யாணம் நடக்க போகுதுன்னா சூடு குறைஞ்சு தென்றல் வீச தொடங்கிரும். நடராஜனுக்கு இப்போது மனது லேசாகி விட்டது. கல்யாணத்துக்கு என்ன பட்ஜெட் என அவர் போடத் தொடங்கி விட்டார். சாதாரணமாக உள்ளே நுழைந்ததும் அப்பா கழுத்தை கட்டிக்கொண்டு கொஞ்சம் கொஞ்சி விட்டுத்தான் உள்ளே போவாள் சந்தியா. இப்போது நேராக உள்ளே போய்விட்டாள். உடை மாற்றி முகம் கழுவி கொண்டு வந்தாள். சுமதி ஹார்லிக்ஸ் கரைத்து வழக்கம் போல் எடுத்துக்கொண்டு வந்தாள். எனக்கு வேண்டாம். என்ன சந்தியா நீ? வேண்டான்னா விடுங்களேன். சரி, வெங்கட் அவரோட குடும்பம் வந்திருந்தாங்க. வேண்டான்னு சொல்லியாச்சா? வேணாம்னு சொல்ல யாரும் வீடு தேடி வரமாட்டாங்க. சம்மதம் சொல்லி தேதிகளை தந்துட்டு போயிருக்கிறாங்க. சந்தியா நிமிர்ந்தாள். அவங்க இத பெருசாவே எடுத்துக்கவே இல்ல. வேர் தேவையில்லைன்னு சொல்றாங்க. இப்ப சந்தியா வாழ்றது கண்ணியமான பின்னணியில கடந்த காலத்தை அலசுறது முட்டாள்தனம்னு தெளிவா இருக்கிறாங்க. சந்தியா பேசவில்லை. நீ வாழ போறது அந்த வீட்ல. அவங்களே தெளிவா இருக்கும்போது பிரச்சனையே இல்லையே. நடராஜன் உள்ளே வந்தார். இந்த பாருமா, நடந்ததுல யார் தப்பும் இல்ல. எப்ப நீ எங்க கைக்கு வந்துட்டியோ பழைய கதைகள் தேவையில்லை. அது உன்னை உறுத்தவும் வேண்டாம். ஒரு நல்ல பிறந்த வீடு உனக்கு. அற்புதமான புகுந்த வீடு அமைய போகுது. ஒரு பொண்ணு வாழ்க்கையில இதை விட என்ன வேணும் சொல்லு. சந்தியா பேசவில்லை. இத்தனை நாள் கழிச்சு உண்மை வெளிவந்தப்போ அது உன்னை தாக்கி இருக்கு. அந்த பலமான அடியிலிருந்து உடனடியா மீள முடியாதுதான். ஆனா மீளணும். கடந்த கால கசப்ப நினைச்சு நொந்துகிட்டு இருந்தா எதிர்காலம் கேள்விக்குறி ஆயிடும். அது விவேகம் இல்ல. நீ படிச்ச பொண்ணு, யோசனை பண்ணுடா. சுமதி கவலையுடன் பார்த்தாள். நீ சாப்பிடாம வீம்பு பிடிச்சு வாழ்ந்தா யாருக்கு லாபம் சொல்லு பார்க்கலாம். இன்னியோட மனக்குழப்பத்தை எல்லாம் உதறிட்டு பழைய சந்தியாவா நீ மாறணும். நடராஜன் அருகில் வந்து அவள் தோளில் கை வைக்க அதை மெதுவாக எடுத்து விட்டவள் எதுவும் பேசாமல் எழுந்து உள்ளே போனாள். சுமதி நெருங்கினாள். அப்பாவை விலக்கிட்டு நீ ஏன் போற? இத்தனை நேரம் அவர் பேசினதுக்கு என்ன மரியாதை? சந்தியா திரும்பினாள். இந்த பாரு, வெங்கட் குடும்பம் வந்து பேசிட்டு போன காரணமா எனக்குள்ள இருந்த வேதனை மறையாது. சரிம்மா, இப்படியே எத்தனை காலம் வேதனைப்படுவ? தெரியல. ஆனா உடனடி கல்யாண ஏற்பாடுகள் வேண்டாம். அந்த மனநிலையில நான் இல்ல. சந்தியா, வெங்கட் கிட்ட நான் பேசிக்கிறேன். சரிம்மா, அதெல்லாம் போட்டும். ஏதாவது சாப்பிடு. வேண்டாம், பசி இல்ல. படக்கென உள்ளே போய் கதவை தாளிட்டு கொண்டாள். நடராஜன் முகம் சிவந்து போயிருந்தது. சுமதிக்கு ஆத்திரமே வந்து விட்டது. இந்த பிடிவாதம் கூடாதுங்க. கெஞ்சுறோம், சமாதானப்படுத்துறோம். அப்படியும் நம்மள சந்தியா தண்டிக்கிறது நியாயம் இல்லைங்க.
எனக்கே சுத்தமா பிடிக்கல. அவசரப்படாத சுமதி. இந்த நேரம் நீயும் உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது சொல்ல போனா பிரச்சனை தீவிரமாயிடும். தயவு செஞ்சு பொறுத்துக்க. இந்த விவகாரத்தை கொஞ்சம் பக்குவமா தான் கையாளணும். பதறி லாபம் இல்ல. காலையில் சந்தியா அலுவலகம் வந்து விட்டாள். வரவேற்பில் வெங்கட் காத்திருந்தான். சந்தியா முகத்தில் சிரிப்பே இல்லை. லீவ் போட்டு வா, எங்கேயா தனியா போய் பேசலாம். வேண்டாம் வெங்கட். நான் கூப்பிட்டு நீ வரமாட்டியா? கொஞ்சம் யோசித்து விட்டு சரி வரேன், லீவ் எழுதி கொடுத்துட்டு வரேன். வந்து விட்டாள். 10 கிலோமீட்டர் காரில் பயணித்து ஒரு ரிசார்ட் பகுதிக்கு இருவரும் வந்து விட்டார்கள். கடற்கரையை ஒட்டிய ரிசார்ட் அமைதியாக இருந்தது. மணலில் உட்கார்ந்தார்கள். சந்தியா, காலையில உங்க அப்பா ஃபோன் பண்ணாரு. நீ இன்னமும் விடுபடலன்னு வருத்தப்பட்டாரு. நான் கேக்குறேன், அவங்கள நீ இப்படி படுத்தி வைக்கிறது நியாயமா? சந்தியா கண்ணீருடன் தலை நிமிர்ந்தாள். இல்லன்னு எனக்கும் தெரியுது வெங்கட். ஆனா என்னால முடியல வெங்கட். இத்தனை வருஷம் கழிச்சு இப்படி ஒரு அதிர்ச்சியை சந்திச்சாதான் உங்களுக்கு அந்த வேதனை புரியும் வெங்கட். அழுது விட்டாள். வெங்கட் அவள் அழுது முடிக்கட்டும் என்று பொறுமையாக இருந்தான். சந்தியா, இதுல உன் தப்பு எதுவுமே இல்ல. பிறந்த 6 மாசத்துல ஒரு நல்ல மனுஷன் கைக்கு நீ வந்தாச்சு. இந்த நிமிஷம் வரைக்கும் நீ ராஜாத்தி மாதிரி இருக்கிற. என்ன உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த நெஜம் என் குடும்பத்தை பாதிக்கல. அப்புறம் என்ன பிரச்சனை உனக்கு? எல்லாமே மாதிரின்னு ஆயிடுச்சே. நான் ஒரு அநாத வெங்கட். திரும்ப திரும்ப பைத்தியம் மாதிரி பேசுறியே. அதுதான் வெங்கட் உண்மை. எது உண்மை? உன்னை வளர்த்த 2 பேரும் புழுவா துடிக்கிறாங்க. அந்த நிலைமைக்கு அவங்கள நீ கொண்டு வரலாமா? தப்பில்லையா? அவள் பேசவில்லை. சரி, எனக்கு கல்யாணம் செஞ்சுப்பியா மாட்டியா? சந்தோஷமான மனநிலையில இருக்கும்போது கல்யாணம் நடக்கணும் வெங்கட். சரி விட்டுரு, நீ இப்படியே இருப்ப. நாங்க எல்லாரும் அத்தனை இறங்கி வந்தும் நீ கொம்புல ஏறி நின்னா யாருக்குத்தான் மரியாதை? எழுந்து விட்டான். வெங்கட் இருங்க. இந்த பாரு சந்தியா, நான் எத்தனை காலம்னாலும் உனக்காக காத்திருப்பேன். உன் காயங்கள் ஆறுனப்புறம் நீ என்னை கூப்பிடு, வரேன். கல்யாணம் செஞ்சுக்க அப்ப விருப்பம்னா சொல்லு. அது வரைக்கும் சந்திப்பு எதுக்கு? நான் அப்படி சொல்லல. சந்தியா, நீ எப்படி வேணாலும் சொல்லு. உன்னை ஆளாக்குன அப்பா அம்மாவை நோகடிக்காத, புரியுதா? மாலை அவளை கொண்டு வந்து வீட்டு வாசலில் இறக்கிவிட்டு போய்விட்டான். சந்தியா உள்ளே போய் கதவை சாத்திக் கொண்டாள். சுமதி எரிச்சலுடன் தன் வேலைகளை கவனிக்கப் போனாள். இரவு சாப்பிடவில்லை சந்தியா. என்னங்க, நாளைக்கும் இது தொடர்ந்தா நான் ஏதாவது பேச வேண்டி வரும். இரு சுமதி, சரி செஞ்சுக்கலாம். வெங்கட் கிட்டே இதே மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கறா. அவர் போன்ல என்கிட்ட விவரத்தை சொன்னாரு. மறுநாள் காலை எழுந்ததும் சந்தியா நடராஜனிடம் வந்தாள். கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க, நான் தயார். ரொம்ப சந்தோஷமா. நடராஜன் அவள் கைகளை பிடிக்க சட்டென உதறினாள். என்னடி இது, ஏன் அவரை உதற? என்ன மன்னிச்சிருங்க. எங்க அப்பாவா இருந்தப்போ உரிமை இருந்தது. இப்போ அது இல்லைன்னப்போ அனுப்புறம் எனக்கு பிடிக்கல. நடராஜன் ஆடி போனார். மடி, என்ன உனக்கு ஒரு 3வது மனுஷனா தோணுதாமா? என்ன மன்னிச்சிருங்க, ஆனா அதுதானே உண்மை. சரக்கென உள்ளே போய்விட்டாள். நடராஜன் அப்படியே நொறுங்கி போய் உட்கார்ந்தார். சுமதி அருகில் வந்தாள். நீங்க வருத்தப்படாதீங்க, புரியாம பேசிட்டு போறா. நான் அவகிட்ட பேசுறேன். வேண்டா சுமதி, அவ தீவிரமா தான் இருக்கா. உண்மை தெரிஞ்ச நொடியில அவளுக்குள்ள ஒரு ரசாயன மாற்றம் நிகழ்ந்திருக்கு. அது அழுத்தமா ஏற்பட்டிருக்கு. அது கூடாதுங்க. விடு சுமதி, ஒரு விஷயத்துக்கு சந்தோஷப்படு. கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டா அது போதும். 3வது மனுஷன் தானே அதை நடத்தணும். சுமதி அலறி விட்டார். நடராஜன், என்னங்க, என்கிட்ட ஏன் கோவப்படுறீங்க? இல்லம்மா, நீ இப்ப சொன்னது அவ காதுல விழுந்தா எனக்கு கல்யாணமே வேண்டான்னு சொல்லுவா. அது ஆபத்துமா. அவளுக்கு நம்ம கிட்ட ஒட்டல. கல்யாணம் சீக்கிரம் நடந்தாகணும். எதுவும் பேசாத, ஏற்பாடுகளை கவனி. இத்தனை நாள் வளர்த்த இவளை விட நேத்து வந்து அந்த வெங்கட் நம்மள நல்லாவே புரிஞ்சுக்கிறான். அவங்கிட்ட மனசு விட்டு பேசுங்க. நடராஜன் உள்ளே போய்விட்டார். ஒரு நல்ல மனுஷ மனச இப்படி போட்டு உடைக்கிறாளே, இது தப்புன்னு தோணலையா? நடராஜன் மளமளவென வேலைகளில் இறங்கிவிட்டார். அந்த மாத கடைசியில் இருந்த முகூர்த்தம் குறிக்கப்பட்டது. நடராஜன் வெங்கட்டை சந்தித்து சகலமும் சொன்னார். இப்ப அவகிட்ட எதுவும் கேட்காதீங்க. ஒரு தகவலுக்காக சொன்னேன். என்னை விட்டு விலகி போனாலும் தப்பு இல்ல. ஒரு நல்ல புருஷன் புகுந்த வீடு அவளுக்கு அமைய போகுது. இத்தனை காலம் அவளை வளர்த்ததே நல்ல விதமா செட்டில் பண்ணத்தானே. அங்கிள், ஒரு வகையில இப்படி ஒரு இடைவெளியை எனக்கும் என் மகளுக்கும் மத்தியில கடவுள் உண்டாக்குறது கூட நல்லதுக்குத்தான். என்ன சொல்றீங்க? இல்லனா கல்யாணம் முடிஞ்சா கூட எங்க அப்பா விட்டு வரமாட்டேன்னு சொல்லுவா என் பழைய சந்தியா. இதை சொல்லும்போது உடைந்து அழுது விட்டார். அங்கிள் ப்ளீஸ். சட்டென கண்களை துடைத்துக் கொண்டு சிரித்தார். என் புதிய சந்தியா அந்த மாதிரி சொல்ல மாட்டா. மனசளவுல நான் அவளுக்கு 3வது மனுஷன். இனிமே நெருக்கம் உங்க கூட மட்டும்தான். வெங்கட் எதுவும் பேசவில்லை. வேதனையாக இருந்தது. சரி தம்பி, கல்யாணத்துக்கு அதிக நாட்கள் இல்ல. அந்த வேலைகளை கவனிப்போம். வீடு திரும்பினால் சுமதியிடம் எல்லாம் சொல்லுவார். சந்தியா இருவரிடமும் எதுவும் பேசுவதில்லை. சுமதி மட்டும் தாளமாட்டாமல் புலம்புவாள். நடராஜன் அடக்கி விடுவார். இந்த பாரு சுமதி,
நம்ம குழந்தை கழுத்துல தாலி ஏறி அவ புருஷன் வீட்டுக்கு போற வரைக்கும் நீ பேசக்கூடாது. சந்தியா இப்படி நன்றி கெட்டவளா சுயநலக்காரியா மாறுவான்னு நான் நினைக்கலீங்க. ப்ளீஸ்மா, குழந்தைய பத்தி அப்படிலாம் தப்பா பேசாத. மனசுக்கு சங்கடமா இருக்கு. நம்ம விரல் மூலமே நம்ம கண்களை குத்திக்கலாமா? அதுதானங்க நடக்குது. இந்த பாரு, ஒரு கட்டத்துல பாசத்தை விருப்பு வெறுப்புகளை தள்ளி வச்சு வாழ பழகணும். எதுவுமே நமக்கு சொந்தமும் இல்ல, சாஸ்வதமும் இல்ல. கலையக்கூடிய மேகங்கள் மாதிரி தான் வாழ்க்கையும். நீ இன்னும் பக்குவப்படணும் சுமதி. முயற்சிக்கிறேன். திரும்பி பார்ப்பதற்குள் நாள் ஓடிவிட்டது. நடராஜன் பிரமாதமாக ஏற்பாடுகளை செய்திருந்தார். பணத்தை வாரி இறைத்திருந்தார். ஊரே மூக்கில் விரல் வைக்கும்படி ஏற்பாடுகள் நடந்தது. அந்த நாளும் வந்தது. சந்தியா கழுத்தில் வெங்கட்டின் தாலி ஏறியது. முதலிரவுக்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்தது. கல்யாணம் முடிந்து மாலைக்குள் வெங்கட் வீட்டுக்கு வந்து விட்டார்கள். கூடவே நடராஜனும் சுமதியும் வந்திருந்தார்கள். ஆரத்தி எடுத்து பூஜை அறையில் விளக்கேற்றி ஒரு மருமகளுக்கான ஆரம்ப சடங்குகளை நிறைவேற்றிக் கொண்டிருந்தாள் சந்தியா. முதலிரவுக்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்தது. சமந்தி, நாங்க புறப்படுறோம். என்ன இது, சாந்தி முகூர்த்தம் கூட முடியல, நீங்க இங்க இல்லனா எப்படி? நாளைக்கு போலாம். இல்ல, கல்யாண மண்டபத்துல செட்டில்மெண்ட் இருக்கு. ஆட்கள் கிட்ட ஒப்படைச்சிட்டு வந்திருக்கேன். நிறைய வேலை இருக்கு. சரி, புது ஜோடி ஆசீர்வாதம் பண்ணிட்டு போங்க. வெங்கட் சந்தியா வந்து காலில் விழ இருவரும் ஆசி கூறினார்கள். சந்தியா, நாங்க வரட்டுமா? சரி. ஒற்றை சொல்லில் சுலபமாக சொல்லிவிட்டால் வெங்கட் கூட அதை ரசிக்கவில்லை. நடராஜன் சுமதி சரக்கென வெளியே வந்து விட்டார்கள். வாசலில் கார் காத்திருந்தது. இருவரும் ஏறிக்கொள்ள கார் புறப்பட்டது. சந்தியா வாசல் வரை கூட வரவில்லை. பிறகு மாமா அத்தையை வணங்கிவிட்டு பால் செம்புடன் உள்ளே நுழைந்தாள். வெங்கட் காலில் விழுந்தாள். இப்படி உட்காரு சந்தியா. அருகில் உட்கார்ந்தாள். நிமிர்ந்து அவனை பார்த்தாள். பொண்ணு பார்க்க வந்தப்ப என் மனசுல நீ இடம் பிடிச்சப்போ, அப்புறம் அடிக்கடி சந்திச்சப்போ பார்க்காத ஒரு குணத்தை இப்போ உன்கிட்ட நான் பார்க்கறேன். எத? நீ ஒரு அப்பட்டமான சுயநலக்காரிங்கிறத. சரக்கென சந்தியா நிமிர்ந்தாள். வெங்கட் எழுந்து நடக்கத் தொடங்கினான். என்னதான் இருந்தாலும் ஒரு ஆணோ பெண்ணோ பெத்தவங்க கிட்ட மட்டும்தான் பாசம் வரும். பலத்த பாசம் விடாதுங்கிறது பொய். வெங்கட், ஆனாலும் எப்படி சந்தியா உன்னால இப்படி படக்குன்னு அறுக்க முடியுது? புரியும்படியா சொல்லுங்க. உன் மேல உயிரையே வச்சு உன்னை தான் மகளா வளர்த்து லட்சக்கணக்கில் செலவழிச்சு கல்யாணமும் நடத்தி உணர்ச்சிகளால மூடப்பட்டு நிக்கிறாங்களே, அவங்க உன்னை பிரிஞ்சு போகும்போது ஒரு சொட்டு கண்ணீர் கூட உனக்கு வரலையே. கல் நெஞ்சக்காரியா நீ? வெங்கட், இரு சந்தியா, நான் பேசி முடிச்சிடுறேன். பொண்ணு பார்க்க வந்த அன்னிக்கே உன்கிட்ட நான் ரசிச்சது எதை தெரியுமா? எத? உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டப்போ எங்க அப்பாவுக்கு ஓகேன்னா எனக்கும் சம்மதம்னு சொல்லியிருக்கிற. தனியா என்கிட்ட பேசும்போதும் எங்க அப்பா முதல்ல அப்புறம்தான் நீங்கன்னு சொல்லியிருக்க. உண்டா இல்லையா? ஆமா. அந்த பாசம் இப்ப எங்க போச்சு சந்தியா? அவங்க என் அப்பா அம்மா இல்லன்னு அனுப்போ. அது எப்படி சந்தியா? அப்பா அம்மாவா இல்லாம இருக்கட்டும். ஆனா ஆளாக்குனவங்க அவங்க தானே. ஐம் சாரி. உன்னை பெத்தவ அனாதை விடுதியில விட்டுட்டு போயிட்டா. இவங்க எடுத்து ஆளாக்கலன்னா இந்த அந்தஸ்து உனக்கு கிடைச்சிருக்குமா? சொல்லு சந்தியா. நீ ஆத்திரப்பட வேண்டியது உன்னை பெத்தவ மேல, அவளை கைவிட்ட அந்த லெக்சரர் மேல. சரி, அவர் உயிரோட இல்ல. அதை விட்டுட்டு இத்தனை நாள் உனக்கு இப்படி ஒரு கௌரவமான வாழ்க்கையை தந்த இவங்க கிட்ட நீ வெறுப்ப காட்டுற? நீ ஒரு மனுஷிதானா? வெங்கட் அலறி விட்டாள். எனக்கு சுத்தமா பிடிக்கல சந்தியா. இந்த பாருங்க, எனக்கு சொந்தமில்லாத பொருட்களை நான் தொடமாட்டேன். எனக்கு இவங்க 2 பேரும் சொந்தம் இல்லைன்னு ஆனப்போ மனசு விட்டு போயிருச்சு. அப்படியா? நீ கழுத்துல, காது, மூக்குல, கையில போட்டிருக்க தங்க, வைர நகைகள், இந்த விலை உயர்ந்த பட்டு புடவை, இன்னும் உனக்கு வந்த சீர்வரிசைகள், இதெல்லாம் செஞ்சது யாரு? அதே நடராஜன் தான். இதையெல்லாம் ஏத்துக்கிட்ட அவரை மட்டும் ஒப்புக்க முடியலையா? சந்தியாவுக்கு சரக்கென ஆத்திரம் வந்து விட்டது. விடிஞ்சது எல்லாத்தையும் கழட்டி கொடுத்துட்டு வந்துடட்டுமா? எதெல்லாம்? நீ படிச்ச படிப்பு, அதன் காரணமா இன்னைக்கு பாக்குற பெரிய உத்தியோகம், இதெல்லாம் கூட உன்னால கழட்டி கொடுத்துட்டு வர முடியுமா சந்தியா? வெங்கட், என்ன பேசுறீங்க? அப்பா மேல உயிரையே வச்ச ஒரு வித்தியாசமான பொண்ணு எனக்கு மனைவியா வருவான்னு ஆசைப்பட்டேன். அந்த பாசம் இங்கேயும் பிரதிபலிக்கும், இந்த குடும்பமும் சந்தோஷமா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா இவ்வளவு சுயநலக்காரியா படக்குன்னு உதறிட்டு வரக்கூடிய மனநிலையில இருக்கிற நீ, நாளைக்கு புகுந்த வீட்டுல மட்டும் எப்படி நல்லவளா இருக்க முடியும்? ஏன் இப்படி பேசுறீங்க? அதானே நிஜம். என் உறவு புருஷன் மட்டும்தான். மத்தவங்க எதுக்குன்னு நீ கேட்க எத்தனை நேரம் ஆகும்? சந்தியா பேசவில்லை. வெங்கட் சரக்கென எழுந்தான். நீ மாமா மனச உடைச்சு போட்டப்போ என் மனசும் உடைஞ்சு போச்சு. நான் பணத்தை விட பாசத்தை பெருசா மதிக்கிறவன். பழைய சந்தியாவை நான் முழுமையா பார்க்க முடிஞ்ச அன்னைக்கு நம்ம வாழ்க்கை தொடங்கட்டும். அது வரைக்கும் கணவன் மனைவியா வெளியில நடிப்போம். குட் நைட். ஒரு பெட்ஷீட் தலகாணியை உருவி கீழே போட்டான். படுத்து விட்டான். சந்தியா இதை எதிர்பார்க்கவில்லை. மனதுக்குள் ஒரு புயல் வீசியது. அப்படியே கட்டிலில் உட்கார்ந்திருந்தாள்.
உனக்கு இந்த வீட்ல எந்த வசதிகளும் குறையாது. உனக்கு தேவை அது மட்டும் தானே. இங்க நடந்ததை வெளியில நான் காட்டிக்க போறதில்ல. என்ன பெத்தவங்க கிட்ட கூட. இன்னைக்கு ஏற்பட்ட பந்தம் இது. அதுக்கே உன்னை இப்படி நான் மூடி வைக்கிறேன். 24 வருஷ உறவ நீ பறக்க விட்டது எப்படின்னு எனக்கு புரியல. படுத்துக்கோ. திரும்பி படுத்து விட்டான். அவனது சொற்கள் ஒவ்வொன்றும் ஊசியாக சந்தியா நெஞ்சை குத்தி ரணமாக்கி இருந்தது. ஆனால் அதிலுள்ள நியாயங்களை மட்டும் உள்வாங்கிக் கொள்ள அவளால் முடியவே இல்லை. காரணம் புரியவில்லை. இவர்கள் தன் அப்பா அம்மா இல்லை என்பது தெரிந்ததும் படக்கென உள்ளே ஒரு நூல் அருந்து விட்டது. அதன் பிறகு அவர்களிடம் ஒட்டவே முடியவில்லை. வெங்கட் கேட்ட ஒவ்வொரு கேள்வியிலும் நியாயம் இருக்கு. அது என் தப்புதான். நான் திருத்திக்கிறேன். அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்லல. இந்த நிமிஷம் வரைக்கும் மனசுல தோன்றது தப்புன்னு படல. இது நியாயமான உணர்வுன்னு தோணுது. காரணம் புரியல. வெகு நேரம் விழித்திருந்தாள் சந்தியா. முதலிரவில் கடுமையாக பேசி கால அவகாசமும் தந்துவிட்டான் கணவன். ஆனால் சந்தியாவுக்குள் ஒரு வீம்பு புறப்பட்டது. நான் நானாத்தான் இருப்பேன். இவங்க பெத்தவங்க இல்லைன்னு நான் ஆனப்புறம் பழைய சந்தியாவை எப்படி இவர் பார்க்க முடியும்? வாய்ப்பே இல்ல. சந்தியா வெகுநேரம் யோசித்தாள். பிறகு நள்ளிரவு கடந்து மெதுவாக படுத்தாள். பின்னிரவில் உறங்கத் தொடங்கினாள். அதே நேரம் நடராஜனும் சுமதியும் கொட்ட கொட்ட விழித்திருந்தார்கள். அவர் பேசவே இல்லை. சுமதி புலம்பி தள்ளிவிட்டாள். இந்த அளவுக்கு நான் எதிர்பார்க்கலங்க. எப்படிங்க இப்படி மாற முடிஞ்சது? நம்மள பிரியும் போது ஒரு சொட்டு கண்ணீர் கூட இல்ல. பேசாம இருக்கிறா. இவளை இத்தனை காலம் வளர்த்து ஆளாக்கி முட்டாளா ஆயிட்டோமே. அவளை சொல்லி தப்பில்லைங்க. அவ உடம்புல அந்த ஓடுகாலி செண்பகத்தோட ரத்தம் தானே ஓடுது. தொட்டவளை கைவிட்ட ஒரு சுயநல ஹரியோட ரத்தம் தானே ஓடுது. என்னதான் நம்ம கிட்ட வளர்ந்தாலும் வேற மாத்த முடியுமா? சுமதி, என்ன பேச விடுங்க. என் வாயை அடைக்காதீங்க. புலம்ப மட்டும்தான் என்னால முடியும். இந்த 24 வருஷத்துல செலவழிச்ச பணம் நம்ம கிட்ட இருந்திருந்தா பல லட்சங்கள் வட்டியோட நம்ம சேமிப்புல இருக்குமே. சுமதி, நீயா பணக்கணக்கு பேசுற? பாசம் உடைஞ்சு போச்சுன்னா பணம் தானே மேல வந்து நிக்குது. வேண்டாம் சுமதி, யார் மாறினாலும் நாம மாற வேண்டாம். இல்லைங்க, முட்டாளா இத்தனை காலம் வாழ்ந்தது போதும். இனி மாறணும். இன்னமும் அவகிட்ட உங்களுக்கு பாசம் இருக்கா? எப்படி போகும் சுமதி? வாண்டாங்க. அவ உதறிட்டா. தயவு செஞ்சு நீங்களும் உதற பழகுங்க. பாசமுள்ள அந்த நடராஜன் கதை முடிஞ்சாச்சு. இனி புது மனுஷனா மாறுங்க. இந்த உலகத்துல நீங்க என்ன கூட நம்பாதீங்க. அப்பா அப்பான்னு உங்ககிட்ட அட்டை மாதிரி ஒட்டிட்டு இருந்தவ எப்படி ஒரே நாள்ல உதறினா? அவளுக்கு ஒரு பாடம் நடத்தணும். தப்பு சுமதி. அவ எப்படி வேணாலும் இருக்கட்டும். நாம ஆளாக்குன குழந்தைய நாமே பழிவாங்க துடிக்க கூடாது. அது தப்பு. விட்டுரு. நல்லபடியா அந்த பொண்ணு வாழ்றா, அது போதும். ஆனா அவளை நினைச்சு இனிமே நீங்க உருகிறதுல அர்த்தம் இல்ல. புரியுதா? சுமதி, என் மனநிலை வேற. என்னால சட்டையை கழட்டி போடுற மாதிரி மத்த பாசங்களை படக்குன்னு உதற முடியாது. படிப்படியா முயற்சிக்கிறேன். ராத்திரி முழுக்க புலம்பியாச்சு. விடிய போகுது. இனியாவது நமக்கு விடியட்டும். காஃபி போட்டு தரியா? இதோ வந்துட்டேன். சுமதி எழுந்து போனாள். அவரை நினைக்க நினைக்க வேதனையாக இருந்தது. கடவுளே, பாசத்தால் நாசமான மனிதர். இவருக்கு எல்லாத்தையும் தாங்கிக்கிற சக்தியை நீ கொடு. தெய்வத்தை வேண்டிக் கொண்டாள். சந்தியா அடுத்து வந்த 4-5 நாட்களில் மாமியாருடன் நன்றாக ஒட்டி கொண்டு விட்டாள். வீட்டு வேலைகளை மாமியார் செய்ய விடாமல் தானே இழுத்து போட்டுக்கொண்டு செய்தாள். வெங்கட்டின் அம்மாவுக்கு சந்தியாவை மிகவும் பிடித்து விட்டது. தம்பி, மறு வீடு போனோம். நாளைக்கு நல்ல நாள், போயிட்டு வந்துருங்க. சரிம்மா. மறுநாள் காலை இருவரும் காரில் ஏறி விட்டார்கள். உனக்கு அங்க பிடிக்காது. ஊரை சுத்திட்டு போயிட்டு வந்தோன்னு போய் சொல்லிடலாம். நான் அப்படி சொல்லல. அப்படின்னா போலான்னு சொல்றியா? உங்க விருப்பம். நான் உங்க அப்பா சாரி மிஸ்டர் நடராஜன் கிட்ட வரோன்னு சொல்லியாச்சு. போலாம். கார் ஓடத் தொடங்கியது. சந்தியாவுக்குள் ஒரு சின்ன படபடப்பு இருக்கத்தான் செய்தது. வீட்டை அடைந்தார்கள். சுமதி காரை பார்த்ததும் ஆரத்தி எடுத்து வந்தாள். திருஷ்டி கழித்து உள்ளே அழைத்தார்கள். நடராஜன் ஓடி வந்தார். அவர் முகத்தில் அந்த பழைய பாசம் கொந்தளித்தது. வெங்கட் அவரை பார்த்தான். அந்த பார்வையில் ஒரு அழுத்தம் இருந்தது. வாங்க மாப்ள. நடராஜன் வெங்கட்டை மட்டும் அழைத்தார். சந்தியா இதை கவனித்தாள். இருவரும் வந்து உட்கார நடராஜனும் சுமதியும் வெங்கட்டுடன் மட்டும் கலகலப்பாக பேசினார்கள். சுமதி ஜூஸ் கொண்டு வந்து தந்தாள். வெங்கட் நடராஜனின் வேட்டியை கேட்டு வாங்கி மாற்றிக்கொண்டான். என்னத்தை இன்னைக்கு மெனு என கேட்டு சமையல் கட்டு வரைக்கும் வந்து விட்டான். சந்தியா பழக்க தோஷத்தில் தன் அறைக்குள் நுழைந்து விட்டாள். கலைக்கப்படாமல் அது அப்படியே இருந்தது. வெங்கட் பின்னால் வந்தான். இது உன் ரூமா? எல்லா வசதிகளும் இருக்கே. ஒரு ஸ்டார் ஹோட்டல் ரூம் மாதிரி இருக்கு. இந்த உறவுகளே ஒன்னது இல்லைன்னு ஆனப்புறம் ரூம் மட்டும் எப்படி சொந்தமாகும்? வெளியில வந்துரு. அவள் வந்து விட்டாள். நன்றாக சாப்பிட்டான் வெங்கட். அவர்களுடன் நிறைய பேசினான். மாமா, என்ன உங்க மாப்பிள்ளையா பார்க்க வேண்டாம். நான் உங்க மகன் தான். பாசம் வச்சா கடைசி வரைக்கும் வைப்பேன். நடுவுல கழட்டிக்க மாட்டேன். சந்தியா விசுக்கென திரும்பினாள். போலாமா?
ஆட்டோ பிடிச்சு ஏத்தி விடுறேன், நீ போ. நான் சாயங்காலம் தான் வருவேன். சந்தியா அடங்கி போனாள். மாலை புறப்படும் நேரம் வந்தது. தாம்பூலத்தில் புடவை, வெங்கட்டுக்கு டிரெஸ், ஸ்வீட்ஸ் என வைத்து தர இருவரும் காலில் விழுந்தார்கள். காரில் ஏறிவிட்டார்கள். கார் போனதும் உள்ளே வந்து நடராஜன் அழுதார். நம்ம வளர்த்த குழந்தை கல்யாணமாகி மறுவீடு வந்திருக்கா. அவகிட்ட ஒரு வார்த்தை பேசலையே. ஏன் பேசல? மாப்பிள்ள நேத்திக்கு போன் பண்ணாரு. நாளைக்கு நாங்க வரோம், சந்தியா உணரணும், தயவு பண்ணி அவகிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாதீங்கன்னு சொன்னாரு. எனக்கு இது தெரியாது. ஆனா நான் பேசல பாத்தீங்களா? குழந்தை மனசு உடைஞ்சிருக்காது. வாய மூடுங்க. அவளுக்கு அது இருந்தா தானே உடைய. சரி, நாம பேசல, அவ பேசிருக்கலாமே, ஏன் பேசல? அவ தான் ஒதுங்கி போறாளே. நாமும் ஒதுங்கணும். மாப்பிள்ள நம்ம பக்கம் இருக்கிறாரு, நம்மள புரிஞ்சு வச்சிருக்கிறாரு. ஆனா சுமதி, இதன் காரணமா மாப்பிள்ள இவளை வெறுத்து ஒதுக்கிடாம இருக்கணும். எப்படிங்க? அவருக்குள்ள பக்குவம் யாருக்கும் இல்ல. அவளை மாத்த அவரால மட்டும்தான் முடியும். நம்ம சந்தியா மனசு மாறி பழையபடி வருவாளா சுமதி? அவர் குரல் இடற, கண்கள் கலங்க நின்றார். சுமதிக்கு வேதனையாக இருந்தது. ஒரு பொண்ணுக்கு நெஞ்சு கல்லாயிருச்சு. அப்பா உருகிறாரு. இது என்ன கொடுமை? எதுவும் பேசாமல் சுமதி உள்ளே போய்விட்டாள். அதே நேரம் வீட்டுக்குள் வெங்கட், சந்தியா நுழைந்தார்கள். மாமனார் வீட்டு விருந்தை பற்றி அம்மாவிடம் வெங்கட் அளந்து கொண்டிருந்தான். சந்தியா எதுவும் பேசவில்லை, உள்ளே போய்விட்டாள். இவ ஒட்டாமத்தான் இருக்காளா வெங்கட்? ஆமாம்மா, என்கிட்ட பாசமா இருக்காளே. அவங்க மக இல்லைன்னு ஆனப்புறம் பாசம் விட்டு போச்சுரா. அது தப்பு இல்லையாம்மா? தம்பி, தப்பு ரைட்டுன்னு எதுன்னு பிரிக்கிறது? அவங்க மனசுதான்டா. அதை மத்தவங்க விமர்சிக்க முடியாது. என் மருமக என்கிட்ட பாசமா இருக்கா, எனக்கு அது போதும். அம்மா உள்ளே போய்விட வெங்கட் வாய் பிளந்தான். இவ வந்து எங்க அம்மாவையும் சுயநலக்காரியா மாத்திட்டாளா? கடவுளே, என்ன இது? உள்ளே போன சந்தியா கட்டிலில் உட்கார்ந்து விட்டாள். அப்பா அம்மா ஒரு வார்த்தை கூட பேசாதது வேதனையாக உள்ளே இறங்கி இருந்தது. அந்த வீட்டில் தான் ஒரு மூணாவது மனுஷியாகியது கொடுமை. உள் மனசு குத்தியது. இது யாரால? நீயா தேடிக்கிட்டது. நீ உதறும் போது அவங்கள்ட்ட மட்டும் அன்பையும் பாசத்தையும் எப்படி எதிர்பார்க்க முடியும்? உன்னை பெத்தவ ஓடிட்டா, உருவாக்குனவன் உயிரோட இல்ல. பிறந்த வீடுன்னு சொல்ல உனக்கு நாதி இந்த நடராஜன் மட்டும்தான். அதையே நீ இழக்க போறியா? இந்த கேள்வி சுருக்கென்று தைத்தது. இத்தனை நாள் நீ நடந்துகிட்டதுக்கு அவங்க பதிலடி தந்திருக்கிறாங்க. அவங்களும் மனுஷங்க தானே. குட்ட குட்ட எத்தனை நாள் குனிய முடியும்? சந்தியா அப்படியே உட்கார்ந்து விட்டால். வெங்கட் வந்தான். சந்தியா, நீ தொடர்ந்து லீவ் போட போறியா? நான் நாளைக்கு வேலையில சேர போறேன். நான் அத்தைய ஒரு வார்த்தை கேட்டுட்டு செய்றேன். வேண்டாம் சந்தியா. ஏன்? வீட்டுல பெரியவங்க ஆலோசனை கேட்கறது தப்பா? தப்பு இல்ல. எல்லாத்துக்கும் நீ கேட்டு செய்யறத பார்த்து உன்கிட்ட அன்பும் பாசமும் எங்க அம்மாவுக்கு அதிகமாகும். இப்பவே உன்னை புடிச்சு போச்சு. நல்லது தானே? இல்லையே. பாசத்தை அதிகம் வளர்க்க கூடாது. அப்புறம் ஒரு நாளைக்கு படக்குன்னு நீ உதறுவ. அது ஓம் புத்தி. அது அவங்களால தாங்கிக்க முடியாது. ஒரு நடராஜன் பொண்ணானது போதும். அந்த வரிசையில எங்க அம்மாவையும் சேர்த்துறாத சந்தியா. சந்தியாவுக்கு சவுக்கால் அடித்ததை போல இருந்தது. என்ன பேசுறீங்க நீங்க? உண்மைய பேசுறேன். உன் குணம் தெரிஞ்சு பேசுறேன். எங்க அம்மா மேல உள்ள அக்கறையில பேசுறேன். நானும் மனுஷிதான். இத வேற யார்கிட்டயாவது போய் சொல்லு. உன்னை மனுஷின்னு ஒரு காலத்திலேயே நான் மட்டும் ஒப்புக்கவே மாட்டேன். புரியுதா? வேகமாக உள்ளே போய்விட்டாள். சந்தியா ஆடி போயிருந்தாள். கட்டின புருஷனுக்கு எப்பேற்பட்ட அபிப்பிராயம் என்கிட்ட? இது நல்லதுதானா? சந்தியாவுக்குள் ஒரு அவமான உணர்ச்சி ஓடியது. சகலமும் தந்து நடுவீட்டில் உட்கார வைத்து செருப்பால் அடித்ததைப் போல இருந்தது. கோபம் வந்தது. அந்த கோபத்தில் நியாயம் இல்லாததால் அதன் தீவிரம் குறைந்தது. இதுவரை தெளிவாக இருந்த சந்தியாவுக்குள் ஒரு குழப்பம் உண்டாக தொடங்கியது. நாளை விடியலில் என்ன பூகம்பம் ஏற்படும் என்ற பயம் கூட சந்தியாவுக்கு வந்து விட்டது. சுமதி, நான் மாத்தலுக்கு ஏதாவது வெளியூருக்கு அப்ளை பண்ணலான்னு பாக்குறேன். எதுக்கு? இந்த ஊர்ல ஒரு சலிப்பு வந்தாச்சு. முகங்கள் மேல வெறுப்பு வந்தாச்சு. இடத்த மாத்தினா தேவலன்னு தோணுது. ஏன் சந்தியா இந்த மாதிரி நடக்கிற காரணமா ஊரை விட்டே போக தோணுதா? ஆமா சுமதி. எலிக்கு பயந்து வீட்டை கொளுத்தணுமா? ஒண்ணு தொந்தரவு பண்ற எலியா அடிச்சு கொள்ளணும். இல்லைன்னா அதுவே பழகி போச்சுன்னு பேசாம இருக்கணும். முடியலையே சுமதி. இந்த பாருங்க, கஷ்டப்பட்டு நீங்க சம்பாதிச்சு கட்டின வீடு இது. இந்த ஊர் பழக்கப்பட்ட ஊரு. பல வருஷங்களா வாழ்றோம். எதுக்காக வெளியூருக்கு போகணும்? அது இல்லம்மா, நான் வரல. சந்தியா மேல எனக்கும் நிறைய பாசம் உண்டு. ஆனா உங்க பாசம் வெறி பிடிச்ச பாசம். அதான் இப்படி புழுவா துடிக்கிறீங்க. பெத்த குழந்தைங்களா இருந்தா கூட பாசத்தை காட்டவும் ஒரு அளவுகோல் உண்டு. நான் யார்கிட்டயும் எதையும் எதிர்பார்க்கலையே சுமதி. அப்படி நான் சொல்லலைங்க. மனுஷன் ஆசைப்படலாம், தப்பு இல்ல. பேராசைப்பட்டா அழிவு தானே. அதே மாதிரி அளவுக்கு மீறின பாசம் நம்மள மனநோயாளியாக்கிறோம். நமக்கும் கடைசி வரைக்கும் ஒரு வாழ்வு இருக்கு. அதை வாழ்ந்தே தீரணும். புரியுதா? அவள் பேசவில்லை. ஒரு பொண்ணை தத்தெடுத்தோம், வளர்த்தோம்.
பிரமாதமா வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தோம். பெரிய புண்ணியம் இது. தானத்துல பெரிய தானம் கன்னிகா தானம். அதை செஞ்சு கொடுத்துருக்குறோம். நிறைவான செயல். இனி எல்லாத்தையும் உதறுங்க. நாளைக்கு முதல் வாழ்க்கையை புதுசா தொடங்குவோம். சுமதி, என் பேச்சுல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? என்ன இப்படி கேக்குற? உன்னை நம்பாம நான் யார சுமதி நம்புவேன்? என் மேல பாசமும் பரிவும் உள்ளவ இந்த உலகத்துல நீ ஒருத்தி தானே? சுமதி அழுது விட்டாள். அவள் மடியில் நடராஜன் தலை சாய்த்து கொள்ள, இந்த பாருங்க, நீங்க இப்பவும் ராஜாதான். உங்களுக்கு ஒரு குறையும் இல்ல. எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கிற உங்க முகத்துல இப்ப இருக்கிற சோகம் மறையணும். செய்வீங்களா? முயற்சிக்கிறேன் சுமதி. நிரந்தரமா வெளியூர் போக வேண்டாம். ஒரு மாற்றத்துக்கு வேணும்னா போகலாம். எங்க போகலாம்? ஊட்டி மாதிரி மலை பிரதேசங்கள். சரி, நாளைக்கே நான் புக் பண்ண சொல்றேன். மறுநாள் டிராவல்ஸ் ஒன்றில் பேசி அதற்கான ஏற்பாடுகளை செய்து விட்டார். கம்பெனி மூலம் பிரமாதமான தங்குமிடம், சுற்றி பார்த்தல் என சகலத்துக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டது. வருடத்துக்கு ஒரு முறை நடராஜன் சந்தியாவுக்காக டூர் போய்விட்டு வருவார். குழந்தை எல்லாம் பார்க்கணும் சுமதி என சொல்லிக்கொண்டு ஏறத்தாழ இந்தியா முழுவதையும் பார்த்து விட்டார்கள். அப்பா, சிங்கப்பூர் போகணும். அதெல்லாம் அதிக செலவு வேண்டாம். சுமதி தடுத்தும் கேளாமல் சிங்கப்பூருக்கு போக நடராஜன் ஏற்பாடு செய்து விட்டார். 5 நாட்கள் பேக்கேஜ் டூர். பொருட்களை வாங்கி குவித்தாள் சந்தியா. 5 நாள் பயணத்துக்கு செலவு 2 லட்சம். சுமதி வயிறறிந்து விட்டாள். விடுறி, நம்ம குழந்தை சந்தோஷத்துக்கு முன்னால லட்சங்களா பெருசு. அப்படி வளர்த்த பெண் இன்று சகலமும் மறந்து முகம் திருப்பி விட்டாளே. நடராஜன், சுமதி, சந்தியா இல்லாமல் போகும் டூர். மறுநாள் புறப்பட வேண்டும். முதல் நாள் மாலை வெங்கட் பார்க்க வர சுமதி விவரம் சொன்னாள். அடடா, ஆபீஸ் வேலையா நான் கூட ஊட்டிக்கு வரணுமே. சந்தியாவையும் கூட்டிட்டு வந்துருங்க. தேனிலவும் கொண்டாடின மாதிரி இருக்கும். நடராஜன் சொல்ல சுமதி முகம் சுளித்தாள். மறுபடியும் சந்தியாவா? நான் ஊட்டிக்கு வரலைங்க. ஆமா மாமா, நான் மட்டும் டியூட்டில வரேன். சரி மாப்ள. இரவு வெங்கட் போய் டியூட்டியில் ஊட்டிக்கு போக வேண்டும் என அப்பா குறுக்கிட்டு, அவளையும் கூட்டு போடா, கல்யாணமான புது ஜோடி, ஏன் பிரிஞ்சிருக்கிறீங்க? உள்ள எதுவும் நடக்கலன்னு அப்பாட்ட சொல்ல முடியுமா? வேறு வழி இல்லாமல் வெங்கட் தலையாட்டினான். போன் மூலம் சுமதிக்கு விவரத்தை சொல்ல, சரி சரி வரட்டும், இனிமே அவ யாரோ நாங்க யாரோ. உன் அப்பா அம்மா வராங்க என சந்தியாவிடமும் வெங்கட் சொல்ல, சந்தியா பழைய நினைவுகளில் மூழ்கினாள், விடுபட்டாள். மறுநாள் இரவு நீலகிரி எக்ஸ்பிரஸில் 2 ஜோடிகளும் புறப்பட்டார்கள். வெங்கட் மட்டும் இவர்களை வந்து பார்த்தான். காலையில் கோவையில் இறங்கி காத்திருந்த கார் மூலம் பயணித்தார்கள் தனித்தனியாக. ஊட்டியில் துரதிருஷ்டவசமாக 2 ஜோடிகளுக்கும் ஒரே ஹோட்டல். நடராஜனுக்கு சிரிப்பு வந்தது. சுமதி, பாரேன், என்னதான் விலகி நின்னாலும் விதி அவளை நம்ம பக்கத்திலேயே வச்சிருக்கு. விடுங்க, வந்த இடத்துல எல்லாத்தையும் மறந்து நிம்மதியா இருக்கலாம். மறுநாள் காலை நடராஜன், சுமதி பொட்டானிக்கல் கார்டனுக்கு வந்து சுற்றி பார்த்துவிட்டு ஒரு புல்வெளியில் அமர்ந்த நேரம் சுமதியின் பார்வை கூர்மையானது. என்னங்க, அங்க உட்கார்ந்து சிரிச்சு பேசிட்டு இருக்கிறது யாருன்னு தெரியுதா? நடராஜன் சுமதி காட்டிய திசையில் பார்த்தார். செண்பகம் மாதிரி இல்ல? செண்பகம் தாங்க. சுமதி விசுக்கென எழுந்தாள். வேகமாக செண்பகத்தை நோக்கி நடந்தாள். நெருங்கி விட்டாள். செண்பகம். சரக்கென திரும்பிய அந்த பெண் சுமதியை பார்த்தாள். சற்று தள்ளி நடராஜன் எழுந்து வந்தாள். சுமதி, நீங்களா? ஆமா செண்பகம், நல்லா இருக்கிறியா? நடராஜன் அருகில் வந்து விட்டார். செண்பகம் தன் கணவரை, ஒரு மகனை, மகளை இவர்களுக்கு அறிமுகம் செய்தாள். என்னோட பழைய நண்பர்கள் என கணவருக்கு அறிமுகம் செய்தாள். பிறகு இவர்களுடன் தனியாக வந்தாள். செண்பகம், உன் மக சந்தியா கல்யாணமாகி புருஷனோட தேனிலவுக்கு இங்க வந்திருக்கா. பாக்கணுமா? எதுக்கு சுமதி? என் கடந்த கால வாழ்க்கை இவருக்கோ குழந்தைங்களுக்கோ தெரியாது. தெரிஞ்சா நான் நிம்மதியா இருக்க முடியுமா? இந்த அவமான சின்னத்தை விடுதியில அப்பவே விட்ட நொடியில நான் தலை முழுகியாச்சு. களங்கமான அந்த தாளை என் கேலண்டர்ல இருந்து கிழிச்சு போட்டாச்சு. பழசு எதையும் ஞாபகப்படுத்த வேண்டாம். இருவரும் அதிர்ந்து போனார்கள். என்ன 2 பேரும் புரிஞ்சுக்குங்க. அன்னைக்கு என்ன ஆதரிச்சு நல்லதை செஞ்ச நீங்க இப்பவும் வாழ விடுங்க. இனி நாம சந்திக்க வேண்டாமே. சிரித்துக்கொண்டே கை கூப்பினாள். கணவர் குழந்தைகளை நோக்கி போய்கொண்டே இருந்தாள். நடராஜனால் இதை ஜீரணிக்கவே முடியவில்லை. என்ன சுமதி இது? இதுதாங்க நியாயம். அவ வாழ நினைக்கிறா. இவ்ளோ சுயநலமா? அந்த ரத்தம் தான் சந்தியா உடம்புல ஓடுது. புரியுதா? இப்போ விட்டு தள்ளுங்க. மாலை ஹோட்டல் அறைக்கு திரும்ப குளித்து முடித்து சாப்பிட புறப்பட வெங்கட் வந்தான். நடராஜன் அவனிடம் செண்பகத்தை சந்தித்த விவரத்தை முழுதாக சொன்னார். வெங்கட்டுக்கு ஆச்சரியம். இத கண்டிப்பா சந்தியா தெரிஞ்சுக்கணும். எதுக்கு மாப்ள? உண்மை தெரிஞ்ச நிமிஷம் பாசம் விடுபட்டு போச்சே. நிஜமான தாய் எந்த லட்சணத்துல இருக்கான்னு தெரிய வேண்டாமா? வேண்டாம் தம்பி, அவ மனசு ரணமாகும். ஆட்டும் அம்மா. மத்தவங்க மனசை ரணமாக்குறவங்களுக்கு தான் மனசு ரணமானத்தான் வலி புரியும். சந்தியாவுக்கு அது புரியணும். தம்பி, நீங்க சொல்றது நியாயம்தான். நீங்க விட்டுடுங்க. இரவு அறைக்கு திரும்பிய வெங்கட் ஒன்று விடாமல் சகலமும் சொன்னான். சந்தியா அதை கேட்டு அதிர்ந்து போயிருந்தாள். உன்னை அவமான சின்னமா நினைக்கிற தாய்
அந்த தேதியை என் கேலண்டர்ல இருந்து கிழிச்சாச்சுன்னு வாய் கூசமா சொல்ற ஒருத்தி இப்போ உலகம் புரியுதா? உன்னை அனாதை விடுதியில விட்டுட்டு தனக்குன்னு ஒரு வாழ்வை தேடிக்கிட்டு இன்னைக்கு புருஷன் பிள்ளைங்கன்னு உல்லாசமா வாழ்றா. உன்னை கௌரவமா வாழ வச்ச பெரியவங்க இப்பவும் உன் அன்புக்காக ஏங்குறாங்க. நீ அதை புரிஞ்சுக்காம நடக்கிற. அந்த ஓடுகாலி சாரி, அவளோட ரத்தம் தான் உன் உடம்புலயும் ஓடுது. நீ வேற எப்படி இருப்ப? போதும் நிறுத்துங்க. இனி நான் பேச எதுவும் இல்ல சந்தியா. தெய்வம் ரொம்ப சக்தி வாய்ந்தது. இந்த ஊட்டி பயணத்துக்கு நம்மளையும் உன் வளர்ப்பு அப்பா அம்மாவையும் ஒரே சமயத்துல வரவழைச்சு ஒரு கசப்பான நெஜத்தை வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கு பாரு. சந்தியா முகம் களையெழுந்து போயிருந்தது. பணமும் பதவியும் செல்வாக்கும் மட்டும் வாழ்க்கை இல்ல. அதையும் கடந்து வாழ்க்கையில நிறைய இருக்கு. அடிபட்டா தானே எல்லாமே புரியுது. சரி, எனக்கு தூக்கம் வருது. வெங்கட் படுத்து விட்டான். சந்தியாவுக்குள் சூறாவளி வீசிக் கொண்டிருந்தது. என்னை பெற்றவள் என்னை பார்க்க கூட விரும்பலையா? அந்த அவமான சின்னத்தை விடுதியில விட்டதும் நான் தலைமுழுகியாச்சு. அந்த களங்கமான தேதியை என் கேலண்டர்ல இருந்து கிழிச்சாச்சு. வெங்கட் அவர்கள் சொன்னதாக சொன்ன அந்த 2 வாக்கியமும் சந்தியாவை ஒரு புரட்டு புரட்டி விட்டது. ரத்தத்தை சூடாக்கி விட்டது. எப்பேற்பட்ட கொடுமை இது! இரவு தூக்கத்தை கெடுத்து அவளை ஒரு உலுக்கு உலுக்கி விட்டது. எப்போது விடியும் என்று சந்தியா காத்திருந்தாள். விடிந்ததும் அப்பா அம்மா இருந்த ரூம் எது என வெங்கட்டை கேட்டு அந்த கதவை தட்டி விட்டாள். நடராஜன் தான் வந்து திறந்தார். அவரையே பார்த்தாள். மெதுவாக உள்ளே வந்தாள். அப்பா, என்னை மன்னிச்சிருங்க. நான் புத்தி கெட்டு தப்பு தப்பா நடந்துகிட்டேன். நடந்த எல்லாத்தையும் இவர் சொன்னார்ப்பா. நான் உணர்ந்துட்டேன். என் திமிருக்கு சுயநலத்துக்கு உங்களை அலட்சியப்படுத்தினதுக்கு சரியான செருப்படி விழுந்தாச்சு. சுமதி நடராஜனுக்கு பின்னால் வந்து நின்றாள். வெங்கட்டும் சந்தியாவை பின்தொடர்ந்து வந்தான். நடுவுல நடந்தது கசப்பான சம்பவங்கள். அதை மறந்து என்னை மன்னிச்சிருங்கப்பா. நான் இப்ப பழைய சந்தியாவா, அப்பா தவிர உலகமே இல்லைன்னு சொல்ற உங்க சந்தியாவா திரும்பி வந்திருக்கேன்பா. என்னை ஏத்துக்கங்கப்பா. சந்தியா நெருங்கி விட்டாள். உங்க அப்பாவும் நீ திரும்பி வரணும்னு தான் துடிச்சுக்கிட்டு இருக்கிறாருமா. நீ வந்துட்ட. சுமதி, நடராஜனின் குரல் ஓங்கியது. என்னங்க? நான் பழைய நடராஜன் இல்ல சுமதி. நேத்திக்கு ஷண்முகம் பேசிட்டு போனப்புறம் நானும் மாறியாச்சு. இத பாரு சந்தியா, உன் மேல எனக்கு எந்த கோபமும் இல்ல, வருத்தமும் இல்ல. எனக்கு யாரையும் பழிவாங்க தெரியாது. ஆனா ஒரு நல்ல பாடத்தை நீ கத்து கொடுத்துட்ட. நமக்குள்ள ஒரு இடைவெளி விழுந்தாச்சு. உடைஞ்சு போன கண்ணாடியை ஒட்டினாலும் விரிசல் விகாரமாத்தான் தெரியத்தான் செய்யும். உனக்காக இப்பவும் எதையும் நாங்க செய்ய தயார். ஆனா அந்த பழைய பாசக்கதை முடிஞ்சு போயாச்சு. இந்த இடைவெளி ஆரோக்கியம் இது தொடரட்டும். என்ன தம்பி, நான் சொல்றது சரிதானா? 100% நியாயமாமா. இப்பத்தான் எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. சந்தியா இதை எதிர்பார்க்கவில்லை. சரி வா, அவங்க தனிமையை நீ கெடுக்காத. வெங்கட் அவளை அழைத்து போக, சுமதி பசிக்குது, சாப்பிட போலாமா? சுமதி பெருமிதத்துடன் அவரை பார்த்தாள். மற்றவர்களின் சுயநலத்தின் பலனாக ஒரு புது நடராஜன் ஜனித்து விட்டார். பூசிக்கொள்ளக்கூடாது. ரத்தபந்தமாக இருந்தாலும் 4 அடி தள்ளியே நிற்க வேண்டும். அடிபடும் போது இந்த பாடத்தை எல்லோரும் கற்றுக்கொள்வார்கள்.